உன் மேல் அபிஷேகம் புறப்பட்டு வந்திருக்கிறது. தானாக அபிஷேகம் வரவில்லை. கர்த்தரால பேசப்பட்டு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியக்கார நிமித்தம் உன்னை முன்பாக அழைத்து உன்னை சபை வளர்ச்சிக்காகவும் சபையின் எழுப்புதலுக்காகவும் சபையை நடத்தும்படிக்காகவும் உன்னை ஒரு தீர்க்கதரிசிகளுக்காக ஊழியத்தை செய்யும்படிக்காகவும் உன்னை தகுந்த பாத்திரமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையின் சார்பாக உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை கனப்படுத்த நான் விரும்புகிறேன். என்னை இந்த இடத்துல நிக்க வச்சவர் அவர்தான். நான் மறுபடியும் பிரசங்கிப்பேனா, ನಾನು ಮತ್ತೆ ಪ್ರಸಂಗ மறுபடியும் இந்த மைக் எடுப்பேனா, இந்த இடத்துல நிப்பேனா, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನಾ, எதுவுமே எனக்கு நம்பிக்கை இருந்திருந்தில்லை. ಯಾವುದು ನನಗೆ ನಂಬಿಕೆನೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆனா என் ஆண்டவர் நடத்துகிற விதம் ஒவ்வொன்றும் அற்புதமாய் இருக்கிறது. ಅದನ್ನ ದೇವರು ನಡೆಸುವಂತ ರೀತಿ ಅದು ಒಂದೊಂದು ಅದ್ಭುತವಾಗಿದೆ. அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதவே போதாது. ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿದ್ರು ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்க, ನನ್ನ ನೋಡಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, இயேசு இருக்கிறார். இயேசு ಇದ್ದಾರೆ. அவரை நம்புறவங்களை அவர் கைவிட மாட்டார். ಅದನ್ನ ನಂಬುವವರನ್ನು ಅವರು மரணமே வந்தாலும் மரணத்தை விழுங்கி கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். என்னை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் தோணணும், இயேசு அற்புதம் செய்கிறவர், ನೋಡಿ ಅವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಯೇಸು ಅದ್ಭುತ ಮಾಡುವವರು, இயேசு நல்லவர் என்பதை நீங்க தெரிஞ்சவங்க சொல்லணும். ಯೇಸು ಒಳ್ಳೆಯವರು. தெரிஞ்ச நீயே தூங்குனீனா தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? ತಿಳಿದಿರುವ ನೀನೇ ನಿದ್ದೆ ಮಾಡೋದು ತಿಳಿದಿರೋರಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். நன்றி என்று சொல்வேன் என் உயிரால், என் வாழ்க்கையெல்லாம் நன்றி ஐயா, என் வாயின் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரா, என் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா, என் வாயின் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா. நன்றி 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 என்று சொல்வேன் என் உயிரா, என் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா, என் வாழ்வின் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா. ஆமென். நாம நன்றி சொல்லணும்னா போதாதுங்க, நான் சொல்லணும்னா போதாது. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாட்களிலும் சில மனுஷர்கள் சொல்ற வார்த்தையை கேட்கும்போது ஐயோ இது ஆச்சரியமா இருக்கு, இது உண்மையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புழுதியில் புரண்டு கிடந்து கரைபட விடல நீங்க, நெருக்கத்தில் நொறுங்கி இருந்தேன் வெக்கப்பட விடல நீங்க, புழுதியில் புரண்டு கிடந்தேன் கரைபட விடல நீங்க, வெக்கத்தில் நொறுங்கி கிடந்தேன் வெக்கப்பட விடல நீங்க. நன்றி 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 என்று சொல்வேன் என் உயிரா, என் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா, என் வாயின் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரா, என் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா, என் வாயின் வார்த்தையெல்லாம் நன்றி ஐயா. தேவையில் தேங்கி நின்றேன் குறைபட விடல நீங்க, ஆபத்தில் அமர்ந்து நின்றேன் அதிசயம் செய்தவர் நீங்க, தேவையில் தேங்கி நின்றேன் குறைபட விடல நீங்க, ஆபத்தில் அமர்ந்து நின்றேன்
செய்தவர் நீங்க. நன்றி 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 என்று சொல்வேன் என் உயிரா. என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரா. என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. கரங்களை தட்டி என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. ஆமென் ஹalleluya. வியாதியில் வியந்து நின்றேன், விடுதலை தந்தது நீங்க. விண்ணப்பங்கள் ஏறெடுத்தேன், கேட்டு விடை தந்தது நீங்க. வியாதியில் வியந்து நின்றேன், விடுதலை தந்தது நீங்க. விண்ணப்பங்கள் ஏறெடுத்தேன், கேட்டு விடை தந்தது நீ. நன்றி எல்லாரும் சொல்வோமா? நன்றி 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 என்று சொல்வேன் என் உயிரா. என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. நன்றி என்று சொல்வேன் என் உயிரா. என் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் நன்றி ஐயா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை முச்சோனவா. எல்லாரும் கண்களை மூடுவோம். அவருடைய கரத்தில் செய்திக்கு நேராக நம்மை தருவோம். Thank you Lord. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த காலை வேளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய அடிமை உமது கரத்தில் தருகிறேன். என்ன நோக்கத்தோடு என்னை பேச வைத்தீரோ? தேங்க்யூ லார்ட். ரீமா ஷாந்த ராபா லாபா ரியாந்த நமோ ஷகலா தனமோ ஷதடலா தடபோகபா யாந்த நமோ ஷலதன ஹதுரபா. பேசுகிறது நான் அல்ல, என் ஆண்டவர் நீங்க பேசுங்க. இமோஷபா தூரபா. ஆண்டவரே, உமது கரத்தில் என் சபையை ஒப்புவிக்கிறேன். சீர்திருத்துங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியணும். உலக பிரகாரமான ஆராதனையும் உலகத்துக்கு தகுந்த ஆராதனையும் நாங்கள் செய்யாதபடிக்கு புத்தி உள்ள ஆராதனை, பரிசுத்தமுள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உலகப்புற போக்கிலே எங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு சுத்தமான வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள கிருபையை தர வேண்டும்படிக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல சொல்லுகிறீர், காதுள்ளவன். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், காதுள்ளவன் கேட்க கடவன். ரீமா ஷமா தூரா பாலா கரபா. காதுள்ளவர்களாய் கேட்கட்டும், காதுள்ளவர்களாய் மாறட்டும். நல்ல நிலத்தில் விதையை விதைக்கப்பட்ட நேரத்திலே 4 விதமான இடங்களில் விதைகள் விதைக்கப்பட்டது. ஒன்று முள்ளுள்ள இடத்திலும், ஒன்று கற்பாறை மீதும், இன்னொன்று வீதியிலும். ஆனால் இன்னொரு விதையோ நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அது 30, 60, 90 பலன் தந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இதோ என் சபையில் உள்ள எல்லா இருதயங்களும் முதலாவது இயேசுவின் நாமத்தினாலே நல்ல நிலமாய் மாறட்டும். விதைக்கப்பட்ட வசனங்களை சத்ருவானவன் பிடுங்கிக் கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோம். வசனத்தின்படி நடக்க முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க முடியவில்லை, கீழ்ப்படிதல் இல்லை. இவைகள் மாறட்டும், இவைகள் மாறட்டும். ஸ்டைலுக்காகோ பேருக்காகோ சபை அல்ல.
பரிசுத்தமாய் கர்த்தரை தேடுவதற்கு. தேங்க்யூ லார்ட். உமது கரத்தில் கொடுக்கிறோம், காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இதில் எத்தனை நல்ல நேதம், இதில் எத்தனை அப்படியே போகிறவங்களையும் வர்றவங்களையும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற நிலம், இதில் எத்தனை நிலம் இருதயங்கள், இதில் எத்தனை இருதயம் அப்படியே போக்கு வரத்துமா இருக்க போது தெரியாது. இதில் எத்தனை இருதயங்கள் கடினமா இருக்கிறது, முல்லை போல கடினம். ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹೃದಯಗಳು ಮುಳ್ಳಿನ ಹಾಗೆ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. இதில் எத்தனை இருதயங்கள் ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹೃದಯಗಳು கற்பாறைகளாய் இருக்கிறது. ಬಂಡೆಗಳಾಗಿ ಇರುತ್ತದೆ. இதில் எத்தனை இருதயங்கள் ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹೃದಯಗಳು நல்ல நிலமாய் மாறப்போகிறது. ಒಳ್ಳೆ ನೆಲವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். மனுஷனுடைய இருதயமோ மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது. ಮನುಷ್ಯ ಹೃದಯ ಮಗ ಕೇಡುಳ್ಳದಾಗಿದೆ. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அந்த கேடுள்ளதையும் கிறுக்குள்ளதையும் மாற்றும்படிக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ಕೇಡಾದ ಹೃದಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಮಾತು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. கேடுள்ளதை கிறுக்குள்ளதை உன்னால் மாற்ற முடியாது. ಕೇಡುಳ್ಳದನ್ನು ನಿನ್ನನ್ನು ತಿದ್ದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனால் தேவ ஆவியானவராலே முடியும். ಅದು ದೇವರ ಆತ್ಮನಿಂದಲೇ ಆಗುವುದು. பரிசுத்தாவியானவர் எங்குண்டோ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರು ಎಲ್ಲಿದ್ದಾರೋ அங்கே விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ஆவியானவர் எங்குண்டோ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿದ್ದಾರೋ அவர் அனைத்தையும் உனக்கு விவரிக்கிறவராயிருப்பார். ಅದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ವಿಸ್ತರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆவியானவர் உனக்கு சகலத்தையும் போதிக்கிறவராயிருப்பார். ದೇವರ ಆತ್ಮ ಸಕಲ ಉಪದೇಶ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஆவியானவர் எங்கே இருப்பார்? ಈ ದೇವರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? இந்த ஆவியானவர் யார் மேல் இருப்பார்? ದೇವರ ಆತ್ಮನು ಯಾರ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ? அதை பார்ப்போம் என்று சொன்னால் ಅದನ್ನು ನೋಡಬೇಕೆಂದರೆ நாம் வேத வசனத்தை திருப்புவோம். ನಾನು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென். நீங்கள் எல்லாரும் படித்திருக்க வேத ஆமென் வாசித்திருக்கிற தியானித்திருக்கிற ஒரு வேத பாடத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். ಎಲ್ಲರೂ ಓದಿರುವಂತ ಧ್ಯಾನ ಮಾಡಿರುವಂತದ್ದು ನಿಮಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹalleluya. எடுங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ 1 ಸಾಮುವೇಲ ಪುಸ್ತಕವು 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯವು முதல் வசனத்தை வாசிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனான ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவன் நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான தேவ ஜனமே, ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಕೇಳಿದ್ದೀವಿ. கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். ದೇವರು ಸಾಮುವೇಲ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அந்நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி என்றால் அது சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ಆವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅಂದ್ರೆ ಅದು ಸಾಮುವೇಲನ್ ಮಾತ್ರವೇ. அந்த இஸ்ரவேல் மக்களின் மேல் ராஜ்யபாரம் பண்ணும்படிக்கு ಆ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அங்கே சவுல் என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் செய்து வைத்திருந்தார். ಅಲ್ಲಿ ಸೌಲ್ ಎಂಬ ಒಂದು ಅರಸನ ದೇವರು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದರು. ஹல்லேலூயா, ஹalleluya. இது எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு காரியம்தான். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ பல இடங்களிலே நீங்கள் வேதத்தையும் இந்த சத்தியத்தையும் கேட்டிருப்பீர்கள். ಹಲವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದೀರಾ, ಓದಿದೀರಾ. சவுலை அபிஷேகம் செய்தவர் யார்? ಸೌಲನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವರು ಯಾರು? யாரை கொண்டு அபிஷேகம் செய்தார்? ಯಾರನ್ನಿಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು? சொல்லுங்க பாப்போம். சாமுவேல் யாருக்கு அபிஷேகம் செய்தார்? ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ஆமென். சத்தம் ஒருத்தர் தான் சொல்லணுமா? எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ. புறாவை போல உங்க வாய்கள் வினாவ வேண்டும். ಪಾರಿವಾಳ ಅಂತ ನಿಮ್ಮ ಬಾಯು ತೆಗೆದೇಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya. அமைதியா இருக்கிற இடம் இது கிடையாது. ನಿಶಬ್ದವಾಗಿ ಇರುವಂತ ಸ್ಥಳವಿದಲ್ಲ. நீ வசனத்தை கேட்கணும், ನೀ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು, நீ வசனத்தை எழுதணும், ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯಬೇಕು, அதே வசனத்தை உன் இருதயத்திலே தியானிக்கணும், ಅದೇ ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನ அதே ಮಾಡಬೇಕು, வசனத்தை நீ பார்க்கணும். ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ನೋಡಬೇಕು. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ಪ್ರತಿಯೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು தேவனுடைய ஆலயத்துக்கு சபைக்குள்ள வந்து விட்டால் ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ
ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ நீங்கள் 4 விதத்தில் இயங்க வேண்டும். ನೀವು 4 ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. ஒன்று வசனத்தை பார்க்க வேண்டும், ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಬೇಕು, ஒன்று சத்தியத்தை கேட்க வேண்டும், ಎರಡು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು, அதை நீ எழுத வேண்டும், ಅದನ್ನು ನೀನು ಬರೆಯಬೇಕು, அதை நீ தியானிக்க வேண்டும். ಅದನ್ನು ನೀನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இதுல 4ல ஒண்ணாவது செய்யுங்களேன் பாப்போம். ಇದರಲ್ಲಿ 4ದಲ್ಲಿ ಒಂದಾದ್ರೂ ನೀವು ಮಾಡಿರಿ ನೋಡ. 4 என்னால முடியாது, 4 ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ, ஏன்னா உன் கூட ஆவியானவர் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ದೇವರ ಆತ್ಮನ ಇಲ್ಲ. ஹalleluya, ಹalleluya. ஆவியானவர் இல்லாதவர்களால 4ஐயும் செய்ய முடியாது. ದೇವರ ಆತ್ಮನ ಇಲ್ಲದವರಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯ ಮಾಡಕ ಆಗೋದಿಲ್ಲ. வசனங்களை எழுத கத்துக்கொள்ளணும். ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯಲಿಕ್ಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. வரும்போது ஸ்டைல மொபைல் எடுத்துட்டு வந்துறது வந்து முக்கியம் கிடையாது. ಸ್ಟೈಲ್ ಆಗಿ ಮೊಬೈಲ್ ಎತ್ಕೊಂಡು ಬರುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வேதத்தை சுமக்கிறவன் ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನು அவனை நான் சுமப்பேன். ಅವನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆ. உலக மொபைல சுமக்கிறவனே ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನು சத்ரு தான் சுமப்பான். ಶೈತಾನೇ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹalleluya. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ நீங்கள் பட்டயத்தோடு தான் வர வேண்டும். ನೀನು ಖಡ್ಗದಿಂದನೇ ಬರಬೇಕು. அந்த பட்டயம் எது என்றால் ಆ ಖಡ್ಗವು ಏನಂದ್ರೆ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ಈ ಎರಡು ಕಡೆನೂ ಕರಿಯಾಗಿ அது இங்குட்டும் வெட்டும் அங்குட்டும் வெட்டும். ಅದು ಈ ಕಡೆನೂ ಕೊಯ್ಯುತ್ತದೆ, ಆ ಕಡೆನೂ ಕೊಯ್ಯುತ್ತದೆ. ஹalleluya, ಹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு மொபைல் இல்லனா நீங்க வீட்டு வாசப்படியே கூட தாண்டறது இல்ல. ಇವತ್ತು ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮನೆ ಬಾಗಿಲು ದಾಟಿ ಹೋಗುದಿಲ್ಲ. மொபைல் இல்லாத இடமே கிடையாது. ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದ್ರೆ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. எந்த இடத்துல உங்க மொபைல் உங்க கையில தான் இருக்க வேண்டும். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಮೊಬೈಲೇ ಇರಬೇಕು. உலகம் நிறைந்த அந்த மொபைல், ಲೋಕವು ತುಂಬಿದಂತ ಮೊಬೈಲು. ஹalleluya, ಹalleluya, ஆமென், ஆமென். ಆಮೆನ್. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஒன்றும் ஒற்று போகாது. ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಕೆಟ್ಟದಕ್ಕೂ ಅದು ಸಮಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. மொபைல்ல நீங்க நினைக்கல நான் பைபிள் ஆப் வச்சிருக்கிறேன், நான் பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ನಾನು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಆಪ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಓದ್ತೀನಿ ಅಂತ ನೀವು அது ಹೇಳಬಹುದು. எங்க பிரயோஜனப்படும்? ಅದು ಎಲ್ಲಿ உன்னால வேதத்தை எடுக்க முடியாத ஒரு இடத்துல, ನಿನ್ನಿಂದ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, பைபிளை படிக்க முடியாத ஒரு இடத்துல ಬೈಬಲ್ ಓದುವಂತ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ அதை வந்து மொபைலை உபயோகம் பண்ணி படிச்சு கொள்ளலாம். ನೀನು ಮೊಬೈಲ್ ಉಪಯೋಗ ಮಾಡಿ அந்நியர்கள் நிறைந்த ஒரு இடத்துல, ஃப்ரெண்டுங்க இருக்கிற இடத்துல, ஐயோ நான் வசனம் படிக்காம வந்துட்டேன், நான் படிக்கணும்னு நினைக்கும் போது உடனே நீ அந்த மொபைல் எடுத்து பைபிள் படிக்கலாம். ಅನ್ಯ ಜನ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ನಾನು ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, ಓದಿಲ್ಲ ಅಂತ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ஆனா உங்க வீடும் கிறிஸ்தவர்களுடைய வீடு, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆಯು நீயும் ஒரு கிறிஸ்தவன், ನೀನು ಒಂದು ಕ್ರೈಸ್ತನು, உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியமா இருக்குமானால் ನಿನ್ನ ಜೀವಿತವೇ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತವಾಗಿ ಇರುವುದರಿಂದ கட்டாயம் நீ பைபிளை தொடுவே. ಖಂಡಿತವಾಗಿ ನೀ ಬೈಬಲನ್ನು ಮುಟ್ಟುವಿ. ஆமென். ಆಮೆನ್. மொபைல்ல பார்த்தா வசனம் பேசாது. ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ವಾಕ್ಯ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. நீங்க படிச்சு பாருங்க, ನೀವು ನೆನೆಸಿ ஒரு தடவைக்கு 10 தடவை மொபைல் எடுத்து படிச்சு பாருங்க, ಒಂದು ಸಾರಿಗೆ 10 ಬಾರಿ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದು ಓದಿ ನೋಡಿ. அந்த மொபைல் உள்ள வசனம் முன்னோடு பேசாது. ಆ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಸಂಗಡ ஆனா பரிசுத்த வேதத்தை எடுத்து நீ பைபிள் படிச்சு பாரு, ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದು ಬೈಬಲ್ கர்த்தர் உன்னோடு பேசுவார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ஆண்டவரே ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என்னோடு பேசு பேசு பேசு. ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡು. எப்படி பேசுவார்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ அவருடைய ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? வார்த்தை கொண்டுதான் உங்களோடு பேசுவார். ಆತನ ಮಾತಿನಿಂದಲೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இந்த வேதத்தை யார் சுமப்பார்கள்? ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படிவார்கள்? ಸತ್ಯಕ್ಕೆ ಯಾರು ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೆ? சபையிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனத்துக்கு யார் கீழ்ப்படிவார்கள்? ಸಭೆಯಿಂದ ಹೊರಟುವಂತ ಮಾತಿಗೆ ಯಾರು ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೆ? தவறான ஆலோசனைகளை கேட்டு, ತಪ್ಪಾದ ಆಲೋಚನೆ, தவறான பிரசங்கத்தை கேட்டு, ತಪ್ಪಾದ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ நான் இப்படிதான், ನಾನು ಹೀಗೇನೆ, இதெல்லாம் கிடையாது, ಈಗಲ್ಲ ಇಲ್ಲ, நான் எப்படி வேணாலும் வாழலாம், ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಬದುಕುತ್ತೇನೆ, நான் செழிப்பை தான் விசுவாசிக்கிறேன், ಹಸಿರಾದ ಜೀವನವನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕೋದು ಮುಖ್ಯವಲ್ಲ. ಸುಂದರವಾದ ಜೀವನ ಮಾತ್ರ ಆ ಮುಖ್ಯವಲ್ಲ. ಹಸಿರಾದ ಜೀವನ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಬೇಕಾದರೆ, அந்த அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த பசுமையான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ಹಸಿರಾದ ಜೀವನ ನಿನಗೆ ಸಿಕ್ಕಬೇಕಂದ್ರೆ அது மனிதனால் புறப்பட்டு வருகிற பசுமை அல்ல, ಅದು ಮನುಷ್ಯನಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತ ಹಸುವಲ್ಲ, அது தேவனால் புறப்பட்டு வர வேண்டும். ಅದು ದೇವರಿಂದ ಹೊರಟು ಬರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் தேவன். ಹಸಿಯನ್ನು நீங்க வேதாகமத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம ஒவ்வொரு அநேக சீஷர்கள் வரைக்கும் நாம பார்க்கிறோம். ನೀವು ಆದಿಕಾಂಡ ಅಬ್ರಹಾಮನಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಶಿಷ್ಯರ ತನಕ ಒಂದೊಂದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. விவசாயம் பண்ணவும் கர்த்தர் தான் சொல்லி கொடுக்கிறார். ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ ದೇವರು, அதை ஏற்ற காலத்தில் அறுக்கவும் தேவன் சொல்லி கொடுக்கிறார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಯ್ಯೋದಕ್ಕೂ அதை ದೇವರು, சேமித்து வைக்கவும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார்.
ಅದನ್ನು ಕೂಡಿಸಿಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அதை பிறருக்கு கொடுக்கவும் சொல்லிக் கொடுக்கிறார். ಅದನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ இப்படியாக ಅನೇக காரியங்களை கற்றுக் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியான தேவன். ಹೀಗಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯ ಹೇಳಿಕೊಡುವ ದೇವರ ಆತ್ಮನು. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டு? ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்குவார்? ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? யார் மேல இருப்பார்? ಯಾರ ಮೇಲೆ ಇರುತ್ತಾರೆ? ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகலத்தையும் அறிந்த தேவன் சொல்லுகிறார். ಸಕಲವನ್ನು ತಿಳಿದಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், ಸಾಮುವೇಲನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ராஜ்ய பாரத்தை நான் புறக்கணித்தேன். ರಾಜ್ಯ ಭಾರವನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತೇನೆ. யாருடைய ராஜ்ய பாரம்? ಯಾರಿನ ರಾಜ್ಯ ಭಾರವು? யாருடைய ராஜ்ய பாரத்தை வெறுத்தார்? ಯಾರ ರಾಜ್ಯ ಭಾರ யாருடைய ராஜ்ய பாரம் கர்த்தருக்கு பிடிக்கவில்லை? ಯಾರ ರಾಜ್ಯ ಭಾರ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ? யாருடைய ராஜ்ய பாரத்தை ஏன் கர்த்தருக்கு பிடிக்கவில்லை? ಯಾರಿನ ರಾಜ್ಯ ಭಾರ ದೇವರಿಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ? ராஜ்ய பாரத்தை பிடிக்காததுக்கு காரணம் என்ன? ರಾಜ್ಯ ಭಾರ ಇಷ್ಟವಾಗದಿರಕ ಕಾರಣವೇನು? பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ராஜ்ய பாரத்தை விரும்பாத தேவன் சவுலின் ராஜ்ய பாரத்தை இருக்கிறார். ರಾಜ್ಯ ಭಾರ ಇಷ್ಟವಾದ ದೇವರು ಸೌಲನ ರಾಜ್ಯ ಭಾರ ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் நேசித்தார். ದೇವರು ಪ್ರೀತಿಸಿದರು. கழுதையை தேடி போன சவுலை ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದಂತ ಸೌಲನ್ನು அவர் அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேலோடு பேசுகிறார். ಅಭಿಷೇಕ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಾಮುವೇಲ್ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இதோ 2 நபர்கள் வருகிறார்கள். 2 ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರುತ್ತಾರೆ. அதில் ஒருவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ನನಗಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡು. நீங்க 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நீங்கள் 1 முதல் 24 வரை வாசித்து பார்ப்பீர்களானால் 1 ಸಾಮುವೇಲ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 1-24 ತನಕ ಓದುವುದಾದರೆ அங்கே கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಕೃಪೆ ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. அவருடைய ஆசையை பார்க்க முடியும். ಅವರ ಆಸೆ ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. சவுலின் மேல் வைத்த அன்பை பார்க்க முடியும். ಸೌಲ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಪ್ರೀತಿ ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. சவுல் சரியாக இருப்பான். ಸೌಲು ಸರಿಯಾಗಿರುತ್ತಾನೆ. இவன் எனக்கு ஏற்றவன். ನನಗೆ ತಕ್ಕವನು. என் ஜனத்தை இவன் ஆளுகை சரியாக செய்வான். ನನ್ನ ಜನರನ್ನು ಸರಿಯಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் சித்தத்தை இவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். ನನ್ನ ಸಿತ್ತವನ್ನು ಇವನು ಮಾಡುತ್ತಾನೆ, ದೇವರು ಅವನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, பிரியமான அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಗೆ ತಕ್ಕದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ಇವತ್ತು ಎಷ್ಟು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತೀರಾ ಹಾಗೆ ನಾಟಕ ಮಾಡ್ತೀರಾ ನನಗೂ ಗೊತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲ್ಪಡುವನು. இது உன் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு தான் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எச்சரிப்பின் சத்தம் புறப்பட்டு வருகிறது உன்னை நோக்கி. ಎಚ್ಚರಿಸುವ ಶಬ್ದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ ನಿನ್ನ ನೋಡಿ. நீ மாறாவிட்டால், ಬದಲಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ, நீ கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியாமல் நடப்பாயானால் ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಿಲ್ಲ ಅಂದರೆ ஆண்டவர் உன்னை புறக்கணிப்பார். ದೇವರು ನಿನ್ನ உன்னை ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. தள்ளி போடுவார். ತಳ್ಳಾಕುತ್ತಾರೆ. உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து ನಿನ್ನ விடுவார். ಮೇಲಿರುವ ಅಭಿಷೇಕವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அது சவுலின் மேல மட்டும் தானே நீ நினைக்கிறியா? ಅದು ಸೌಲನ ಮೇಲೆ அப்பேற்பட்ட ராஜாவையே அசைத்த தேவன். ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಅರಸನೇ ಅಲ್ಲಾಡದಂತ நீ எம்மாத்திரம், ನೀನು ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ, நீங்க எம்மாத்திரம். ನೀನು ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ, நீ என்ன ராஜாவா? ನೀನು ಅರಸನಾ? நீ என்ன முதல்மையா வச்சிருக்கிறாரா? ನೀನನ್ನು ಮೊದಲನೇಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಾ? கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தாரா? ನಿನ್ನನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தேசத்தின் அதிபதியாயிருந்த சவுலையே கர்த்தர் புறக்கணிக்கிறார். ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಸತಾಧಿಪತಿಯಾಗಿರುವಂತ ಸೌಲನ ದೇವರು காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? சவுலின் வாழ்க்கையில உண்மை இல்லை. ಸೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜವಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇವತ್ತು ಇರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, தேவனுக்குண்டான தேவ ஜனமே, ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತ ದೇವರ இன்றைக்கு ಜನರೇ, உங்களுக்குள்ள எப்படி மாய்மாலமான வாழ்க்கை, ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ உலகத்துக்கு ஒரு வேஷம், ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ವೇಷ, சபைக்கு ஒரு வேஷம், சபைக்கு ಒಂದು ವೇಷ, உறவுகள் மத்தியில ஒரு வேஷம், ಬಂಧುಗಳ தனக்கு ಮಧ್ಯೆ பிடித்தவர்கள்ட்ட ஒரு டிராமா, ನಮ್ಮ ಜೊತೆಗೆ இதெல்லாவற்றையும் ஒருவர் சிசிடி கேமரா 24/7 வாட்சிங். ಇದೆಲ್ಲ 24/7 ಕ್ಯಾಮೆರಾ ವಾಚಿಂಗ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮ್ಮನ್ನ. நீ எந்த இடத்துல நின்று எப்படி தந்திரமாய் பேசினாலும் ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದ ಯಾವ ತಂತ್ರವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು கர்த்தருக்கு முன் செல்லாது. ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ஒருவர் உன்னை கண்காணிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நான் செய்வது யாருக்கும் தெரியாது. ನಾನು ಮಾಡೋದು ಯಾರಿಗೂ என்னை யார் ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. கண்டுபிடிப்பார்? ನಾನು ಯಾರು ಕಂಡುಹಿಡಿತಾರೆ? நான் பாஸ்டர், எனக்கு தெரியுமா? ಸೇವಕರಿಗೆ ಗೊತ್ತಾ? பாஸ்டர் அம்மாக்கு தெரியுமா? ಸೇವಕರಿಗೆ
ಅವರಿಗೆ ಅಮ್ಮನಿಗೆ ಗೊತ್ತಾ? சபைக்கு தெரியுமா? ಸಭೆಗೆ ಗೊತ್ತಾ? நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஞாயிற்றுக்கிழமை போய் பாஸ்டர் கிட்ட பேசிட்டா சந்தோஷமாயிடுவாரு. ಭಾನುವಾರ ಹೋಗಿ ಸಭೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿಬಿಟ್ಟು ಸೇವಕ ಜೊತೆ அப்படி ஜெபிக்கிற மாதிரி நடிக்கணும். ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பயமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். ಭಯವಾಗಿರೋ ತರ ನಾಟಕ ಮಾಡುವುದು. ஊழியக்காரை நேசிக்கிறத போல அன்பா பேசணும். ಸೇವಕನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ முடிஞ்சது நீ நினைக்கிற. ನಿನ್ನಿಂದ ನೀನಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. வேண்டாம் பிரியமானவர்களே. ಬೇಡವಾದ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, இந்த சவுலை காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள் அல்ல. ಈ ಸೌಲಗಿಂತ ನೀವೇನು ದೊಡ್ಡವರಲ್ಲ. நீங்கள் ஒரு தில்லு பூச்சிகளாக இருக்கிறீர்கள். ನೀವು ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಳವಾಗಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. புல்லு கூட காய்ந்து போய் மறுபடியும் அது தளர்த்து வளரும். ಆ ಹುಲ್ಲು ಒಣಗಿ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಅದು ಬೆಳೀತದೆ. ஆனால் உன் வாழ்க்கை அப்படி அல்ல. ಅದು ನಿನ್ನ ಜೀವಿತವ ಆ ರೀತಿ உன் ಅಲ್ಲ. ஜீவியம் காய்ந்து போய் விட்டால், ನಿನ್ನ ಜೀವ ಅದು ಒಣಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ, உன் வாழ்க்கை மடிந்து போய் விட்டால், ನಿನ್ನ ಜೀವಿತ ಸತ್ತು உன் ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ, சரீரத்திலிருந்து ஜீவனை எடுத்து விட்டால், ನಿನ್ನ ಶರೀರದಿಂದ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ತೆಗೆದು ಬಿಟ್ಟರೆ மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. ಮತ್ತೆ ನಿನಗೊಂದು ಜೀವನವಿಲ್ಲ. ஹalleluya. 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 ஆமென். 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 கர்த்தர் சவுலை புறக்கணித்ததற்கு காரணம் என்ன? ಕರ್ತರು ಸೌಲನ್ನು ನಿರಾಕರಿಸಿಗೆ ಕಾರಣ இதே ಏನು? சாமுவேலை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ಸಾಮುವೇಲ್ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இதோ இஸ்ரவேலுக்குள்ள நான் இவனை தெரிந்தெடுத்தேன். ಓ ಇಸ್ರಾಯೇಲ್, ನಾನು ಇವನನ್ನು உன் தைல ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. கொம்பில் இருக்கிற தைலத்தை இவன் மேல் ஊற்றி எனக்காக இவனை அபிஷேகம் பண்ணு. ತೈಲ ಕೊಂಬಿನ ತೆಗೆದು ಇವನಿಗೆ ನನಗೋಸ್ಕರ ಅಭಿಷೇಕ ಮಾಡು. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அன்றைக்கு சவுலை அதே சாமுவேல் தான் அபிஷேகம் செய்தார். ಸೌಲ ಅದೇ ಸಾಮುವೇಲ್ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. அபிஷேகம் செய்த உடனே ராஜாவாய் அரசனாய் மாற்றப்பட்டார். ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ ಕೂಡ ಅರಸನಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟನು. அந்த அபிஷேகம் ராஜாவாய் மாற்றினது. ಆ ಅಭಿಷೇಕವು ಅರಸನಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. அந்த அபிஷேகம் உயர்த்தினது. ಆ ಅಭಿಷೇಕವು ಎತ್ತಿಸಿತು. அந்த அபிஷேகம் சிறியவனாய் மாற்றவில்லை. ಆ ಅಭಿಷೇಕ ಚಿಕ್ಕವನಾಗಿ அந்த ಮಾರ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அபிஷேகம் பெரியவனாய் மாற்றிட்டு, ಆ ಅಭಿಷೇಕ ದೊಡ್ಡವನಾಗಿ அதே ಬದಲಾಯಿಸಿತು. அபிஷேகம் தான் இன்னைக்கு உங்க மேல கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து ஊழியக்காரரை கொண்டு தீர்க்க தரிசி கொண்டு உன் மேல எண்ணெய் வார்த்து உங்களை கர்த்தருக்கென்று தெரிந்தெடுத்தார். ಅದೇ ಅಭಿಷೇಕ ಸೇವಕ ನಿಮಿತ್ತವು ನಿನಗೆ ನನಗೆಗೋಸ್ಕರ ದೇವರಿಗಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹalleluya. ಹalleluya. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದೇ ಅಭಿಷೇಕವು ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕೆಲವರನ್ನು ಸ್ವಾಮಿ ಆತನಿಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರಾತ್ಮನು ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾದ ಎಣ್ಣೆಯನ್ನು ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಆತನಿಗಾಗಿ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வாய் திறப்பீங்க. ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಬಾಯಿ ಇದ್ರೆ ನೀವು ಬಾಯಿ ತೆಗಿತೀರಾ. ஹalleluya. ಹalleluya. உள்ளனா சிம்சோனை போல தான் அபிஷேகம் உங்களை விட்டு போனதும் தெரியாம உட்கார்ந்து கிடப்பீங்க. ಇಲ್ಲಂದ್ರೆ ಸಿಂಸೋನ್ ಆಗಿ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಟ್ಟು ಹೋಗಿದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, தேவனுடைய ஊழியத்திற்காக, ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ, சபைக்காக, ಸಭೆಗೋಸ್ಕರ திறப்புல நின்று ஜெபிக்கிறதற்காக நான் ஒருவனை தேடினேன். ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಹುಡುಕಿದ್ದೇನೆ. இதோ சுவரை அடைக்க யாருண்டு? ಗೋಡೆಯನ್ನು ಮುಚ್ಚುವುದಕ್ಕೆ ಯಾರಿದ್ದಾರೆ? சத்ருவானவன் புறப்பட்டு வந்து விட்டான். ಸೈತಾನ ಹೊರಟು ಬಂದು ಬಿಟ್ಟನು. இதோ வில்ல ஏந்தி பட்டயத்தோடு ஆக்ரோஷமாய் நின்று கொண்டிருக்கிறான். ಬಿಲ್ಲನ್ನಿಟ್ಟು ಆಕ್ರೋಶದಿಂದ ಖಡ್ಗದಿಂದ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவனை அடக்குவதற்கும் அவனை கட்டுவதற்கும் அவனை கொல்லுவதற்கும் அவனை இடிப்பதற்கும் யாருண்டு? ಅವನು ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ಅವನು ನಾಶ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಅವನು ನಾಶ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯಾರಿದ್ದಾರೆ? இதோ நான் உன்னை தானே தெரிந்தெடுத்தேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಾನೇ உன்னை ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். ನನಗೋಸ್ಕರ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. எதற்காக? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? சத்ருவை ஜெயிப்பதற்காகவும், சாத்தானை தோற்கடிப்பதற்காகவும், அவனுடைய அந்தகார கிரியைகளை முறியடிக்கும்படிக்காகவும், கட்டப்பட்ட என் ஜனத்தை கட்டவிழ்ப்பதற்காகவும், ಜನರು ಕಟ್ಟಲು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿಯೂ, கட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கட்டவிழ்ப்பதற்காகவும், ಬಂಧಿಸುವಂತ ಜನಗಳು ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೂ, கட்டவிழ்க்கப்பட்ட பொல்லாத ஆவிகளை கட்டும்படிக்காகவும், ಕಟ್ಟಲು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟ ದುರಾತ್ಮಗಳು உன்மேல் என் அபிஷேகத்தை ஊற்றி உன்னை எனக்காக தெரிந்தெடுத்தேன். ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸಿ ನಿನಗಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நீயோ எந்த ராஜபாரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? ಯಾವ ರಾಜ್ಯ ಭಾರದಲ್ಲಿ ನಿಂತಿದೀಯಾ? எந்த விதமான ராஜபாரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ರಾಜ್ಯ ಭಾರವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? சுயநலமான ராஜபாரம், ಸ್ವಾರ್ಥಕರವಾದ ರಾಜ್ಯ ಭಾರವು, உன் குடும்பத்துக்காக உன் ராஜபாரம், ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಭಾರವು, உன் சுயத்துக்காக ராஜபாரம், ಸ್ವಯ ಹೆಚ್ಚುಗಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಭಾರವು, உன் பிழைப்புக்கு ஒரு ராஜபாரம், ನಿನ್ನ ಬದುಕೋಸ್ಕರ ರಾಜ್ಯ உன் ಭಾರವು, குடும்பத்தை
நடத்த ராஜபாரம். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ರಾಜ್ಯಭಾರ. எதற்கு நீ? ಏನಕ್ಕೆ ನೀನು? எதற்கு உன் அபிஷேகம்? ಏನಕ್ಕೆ ಅಭಿಷೇಕವು? கர்த்தர் புறக்கணிப்பார். ದೇವರು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை தள்ளி விடுவார். ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொல்லல, ஆவியானவர் சொல்லுகிறார். ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ನನ್ನ ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿತಾರೆ. இது எச்சரிப்பின் சத்தம், உனக்கு கடைசி எச்சரிப்பு. ಈ ಕೊನೆಯದ ಎಚ್ಚರಿಕೆ ಸತ್ತವು ನಿನಗೆ ಕೊನೆಯದಾಗಿ தேவ ಬರುತ್ತದೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நீ மாறாவிட்டால் ಇವತ್ತು ನೀನು ಬದಲಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ உங்களை கர்த்தர் கட்டாயம் புறக்கணிப்பார். ನಿನ್ನ ದೇವರು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே இடத்துல கர்த்தர் வேறொருவனை நிறுத்த சித்தம் கொள்ளுவார். ಈ ಜಾಗದ ದೇವರು ಬೇರೆಯೊಬ್ಬರು ನಿಲ್ಲಿಸೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் பொண்டாட்டிக்காக, உன் குடும்பத்துக்காக வேலை வேலை பணம் பணம் ஓடுற நீ, உனக்கு எதுக்கு அபிஷேகம்? ನಿನ್ನಗೋಸ್ಕರ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ, ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಕೆಲಸ ಅಂತ ಓಡುವ ನಿನಗೆ ಏನಕ್ಕೆ ಅಭಿಷೇಕವು? அபிஷேகம் ஆளுகைக்காக தான். ಅಭಿಷೇಕವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿನೇ. அபிஷேகம் நடத்தும்படிக்கு தான். ಅಭಿಷೇಕವು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿನೇ. அபிஷேகம் ராஜபாரத்துக்காக. ಅಭಿಷೇಕವು ರಾಜ್ಯಭಾರಗೋಸ್ಕರ. எந்த ராஜபாரம்? ಯಾವ ರಾಜ್ಯಭಾರ? உன் குடும்ப ராஜபாரம் அல்ல. ಕುಟುಂಬ ರಾಜ್ಯಭಾರವಲ್ಲ. உன் குடும்பத்தாளுடைய அந்த ராஜபாரம் அல்ல. ಕುಟುಂಬವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ இந்த உலகத்துல ஒரு ராஜபாரத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கல்ல. ಈ ಲೋಕವು ನಿನ್ನ ರಾಜ್ಯಭಾರ ಸ್ಥಾನ ಮಾಡಬೇಕು. உனக்கு கொடுத்த அபிஷேகம் ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಅಭಿಷೇಕವು பரலோகத்தின் ராஜபாரத்தை நிரப்பும்படிக்கு தான். ಪರಲೋಕದ ರಾಜ್ಯಭಾರವನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ. பரலோகத்துக்கு ஆட்களை கொண்டு போகதான் உனக்கு அபிஷேகம். ಪರಲೋಕ ಜನರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ನಿನಗೆ ಅಭಿಷೇಕವು. இல்லனா நீ சாதாரண கிறிஸ்தவனாய் இருந்து விடு. ಇಲ್ಲಂದ್ರೆ ಸಾಧನ ಕ್ರಿಸ್ತವನಾಗಿ ಇದ್ದು ಬಿಡು. உனக்கு அற்புதம் வேணும், ನಿನಗೆ ಅದ್ಭುತ ಬೇಕು. உனக்கு அதிசயம் வேணும். ನಿನಗೆ அதிಶಯ ಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அபிஷேகம் இருந்தா சாத்தான் என்னை தொட மாட்டான். ಅಭಿಷೇಕವಿಟ್ಟು ಸೈತಾನನನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. அபிஷேகம் என் மேல இருந்தா மந்திரக்கிரியை என்னை தொடாது. ಅಭಿಷೇಕ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ರೆ ಮಾಂತ್ರಿಕರನ್ನು என் ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. மேல அபிஷேகம் தான் என் புருஷன் பொண்டாட்டிய புள்ளிங்களெல்லாம் நான் பாத்துக்குவேன். ನನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕದ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் புருஷன் பொண்டாட்டி புள்ளிங்கள பாத்துக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு அபிஷேகம்? ಗಂಡ ಹೆಂಡತಿ அது ಮಕ್ಕಳು நீயே போதுமே. ಅದಕ್ಕೆ ನೀನೇ ಸಾಕಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன நினைச்சிட்டீங்க அபிஷேகத்தை? ಏನು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳೋದು? யார கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க? ಯಾರನ್ನು ಕೊರತೆ யார கேவலப்படுத்திட்டு இருக்கிறீங்க? ಯಾರನ್ನು ಕೇವಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அபிஷேகம் மகிமையானது. ಅಭಿಷೇಕವಾದ ಮಹಿಮೆಯಾದದು. அதை கேவலப்படுத்தினவனை கர்த்தர் அசிங்கப்படுவார். ಅದನ್ನು ಕೇವಲ துர்வாசனை வீசும்படிக்கு உன் வாழ்க்கை மாற்றி போடுவார். ವಾಸನೆ ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சவுலின் ராஜ்யபாரத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறார். ಸೌಲನ ರಾಜ್ಯ ಭಾರವನ್ನು ದೇವರೇ ನಿರಾಕರಿಸಿದರು. அதே சவுலை தான் கர்த்தர் நியமித்தார். ಅದೇ ಸೌಲನ ದೇವರು ನೇಮಿಸಿದರು. பிரியமான தேவஜனமே, உங்களை அவருக்கென்று நியமித்தார். ಪ್ರೀತಿಯ ದೇವಜನ ದೇವರು ನಿನಗೋಸ್ಕರ அது இன்றைக்கல்ல, ಅದು ಇವತ್ತಲ್ಲ, அது என்றோ நடந்தது. ಅದು ಯಾವತ್ತೋ ನಡೆದಿದೆ. ஆனா அந்த ஸ்தானத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களா? ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? சவுல் செய்த பாவத்தை தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீங்க. ಸೌಲನ್ನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನೇ ನೀವೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. சவுலின் ராஜபாரம் ಸೌಲನ ರಾಜ್ಯ ಭಾರವು தூங்குகிறவர்களுக்கு அல்ல, ನಿದ್ದೆ ಮಾಡುವವರಿಗಲ್ಲ, கனநித்திரையா இருக்கிறவங்களுக்கு அல்ல. ಗಣಿತರಾಗಿ ಇರುವವರಿಗಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. தூக்கம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ನಿದ್ದೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. 6 மணி நேரம் தூங்கணும் கட்டாயமாக. 6 ಗಂಟೆ ಸಮಯ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು. ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் தூங்கணும் 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 நினைக்கிற இந்த தூக்கத்தின் மயக்கம் இருக்கு பாரு, அது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? ಯಾವಾಗಲೂ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು ನಿದ್ದೆ ಮಯಕವಾಗಿರುವಂತ ಅದು ಎಲ್ಲಿ? அதுவும் என்னன்னா, அவங்க வெளியில எங்க தூங்க மாட்டாங்க. ಅವರು ಹೊರಗಡೆ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದು. அவங்க வேலை செய்யற இடத்துல தூங்க மாட்டாங்க. ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன் அவங்க வண்டி ஓட்டி போகும்போது தூங்க வேண்டியதானே? ಅವರು ಗಾಡಿ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾನೆ. மல்லாக்க உழுந்து பல்ல காட்ட வேண்டியதுதான். ಅವರು ಮಲ್ಲಕ ಬಿದ್ದು ಅಲ್ಲ ತೋರಿಸೋದು ಮಾತ್ರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தூங்க முதல் அவங்க வண்டி ஓட்டும் போது தூங்க மாட்டாங்க. ಅವರು ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ஒரு பயம். ಯಾಕಂದ್ರೆ ஐயோ வண்டி ஓட்டின்னு போறவன் எதிர்க்க யாராவது வந்துட்டா நம்ம வண்டி இடிச்சிட்டு நம்ம கீழே விழுந்துட்டு பல்ல காமிச்சிடுவோமே. ನಮ್ಮ ಎದುರುಗಡೆ ಗಾಡಿ ಏನಾದ್ರು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ನಮ್ಗೆ ಏನಾದ್ರು ನಾವು ಅಲ್ಲು ತೋರಿಸ್ಕೊಂಡು ಕೆಳಗಡೆ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಲ್ಲ, அப்புறம் கீழே இருக்கிறத பொறுக்க வேண்டியது வருமே. ಆಮೇಲೆ ಕೆಳಗಡೆ ஏன்னா தூங்கிட்டா மேல இருக்கிறவங்க ஒருத்தர் பாத்துருவாங்களே. ನಿದ್ದೆ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ನೋಡ್ಬಿಡ್ತಾರಲ್ಲ, ஏய் இவன் என்ன வேலை செய்யாம தூங்கி நிற்கிறான், அவனுக்கு சம்பளத்தை கட் பண்ணு, ಇವನೇನು ಕೆಲಸ ಮಾಡದೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾನೆ, ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடும், ಪ್ರಮೋಷನ್ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்காது, ಸಂಬಳ ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್, அதனால வேலை செய்யற இடத்துலயும் தூங்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಜಾಗದಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவங்க வீட்டுல தூங்க மாட்டாங்க. ಅವರು ಮನೆಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா மொபைல் பார்க்கணும், ಮೊಬೈಲ್ ನೋಡಬೇಕು. மொபைல்ல இருக்கிற சில கண் குளிர்ச்சியான காரியங்கள் எல்லாம் அப்படியே
அப்படி இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் பாருங்க. ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ಕಾட்சிಗಳು ಹಾಗೆ ನೋಡ್ತಾ அப்ப தூங்க வராது. ಆವಾಗ ನಿದ್ದೆ ஆனா ಬರೋದಿಲ್ಲ. சபைக்கு வந்துட்டா மட்டும் ಸಭೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ எப்படிதான் தூக்கம் வருது தெரியாது. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ஒரு சிலரெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், ಕೆಲವರನ್ನ ನೋಡಿದೀನಿ, தூங்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அம்மா எப்படியும் அப்பா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ನಿದ್ದೆ ಮಾಡುವವರು ಕಂಡಿಡಿದು பைபிள்ல இப்படி ஒரு விரல் வச்சிருது, ಬೈಬಲ್ ಒಂದು ಬರಲಿ, ஒரு வசனத்தை விரல் வச்சிருது, ಒಂದು ವಾಕ್ಯ ಮೇಲೆ ಬರಲಿಡೋದು, முக்காட போட்டுறது, இப்படி ತಲೆಗೆ ಮುಕ್ಕಾಡ ಹಾಕಿಕೊಳ್ಳೋದು. என்ன நினைக்கும், ನಾವೇನ್ ನೆನ್ಸ್ಕೊಂತೀವಿ, ஐயோ எவ்வளவு சின்சியரா பைபிள் படிக்கிறாங்கப்பா, ಎಷ್ಟು ಅವ್ರು ಸಿನ್ಸಿಯರ್ எவ்வளவு வசனத்தை பார்த்துன்னுக்குறாங்க. ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆனா கிடையாது அங்க தூக்கம். ಆದ್ರೆ ಇಲ್ಲ ನಿದ್ದೆ. தூக்க மயக்கம் ತೂಕ ಮಯಕವು மரணத்தை கொண்டு வரும். ಅದು ಮರಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அது சபையில தூங்குறவங்க சாதாரணப்பட்டவங்க இல்லங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡೋರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ ರೀ, அது மரணத்தை கொடுக்கிற ஒரு தூக்க மயக்கம். ಅದು ಮರಣವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. தூக்கம் தேவை, ஆனா தூக்க மயக்கம் ಅದು ನಿದ್ದೆ உன் வாழ்க்கையில கேடை விளைவிக்கும். ನಿನ್ನ ಜೀವಿತದ ಕೇಡನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஐதேகு என்பவன் தூங்கிக் கொண்டிருந்தான், அவன் மேலிருந்து கீழே விழுந்து மடிந்து போனான். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರೋ ರೈತುಗೆ ಎಂಬ ಯವನಸ್ಥನ ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಸತ್ತವನಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. நீ தூக்க மயக்கமா இருந்தால் தூங்கும் போதே சத்ருவானவன் கலைகளை விதைப்பான். ನೀನು ನಿದ್ದೆ ಕಣ್ಣಲ್ಲಿದ್ದರೆ ಶತ್ರುವಾನವನು ಕಲೆಗಳನ್ನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾನೆ. உன் பக்கத்துல சாத்தான் வர்றது எப்ப தெரியுமா? ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಶೇತಾನ ಬರೋದು ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? நீ தூங்குற பாரு அந்த அப்பதான். ನೀ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ ಆ தூங்கும் போது கூட பரவாயில்ல, ನಿದ್ದೆ ಮಾಡು. தூக்க மயக்கமாவ எப்ப தூங்கலாம், நேரம் கிடைச்சா தூங்கலாம். நான் நைட் டிராவல் பண்ணிட்டேன், இப்ப தூங்கிடணும். ನಿದ್ರೆ ನೈಟ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ ಇವಾಗ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. நாங்க கூட அவ்வளவுதாங்க, ನಾವು ಅಷ್ಟೇನೇ ರೀ. எனக்கு தூக்க டேப்லெட் 10 mg கொடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. ஆனா கூட ಆದ್ರೆ ಕೂಡ பாருங்க எப்படி இருக்கிறேன். ಹೇಗೆ ಇದೀನಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. பிரியமான தெய்வ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அபிஷேகம் எப்படியெல்லாம் நடத்தும் தெரியுங்களா? ಅಭಿಷೇಕವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? தூக்கம் என்பது ನಿದ್ದೆ ಎಂಬುದು மனுஷனுக்கு ஒரு முக்கியம் அல்லங்க. ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಲ್ಲ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அந்தி சந்தி மத்தியான வேளையில உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் ஆண்டவரே. ಅಂದಿ ಸಂಧಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯವನ್ನು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ಕರೆಯುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கிறாங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರ ಮೇಲೆ ಆ ದಾಗವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் அதிகமா தேடுறவங்க தாகத்தோடு போயிட்டே இருப்பாங்க. ದೇವರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಹುಡುಕು ದಾಗದಿಂದ ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. இந்த சபையில தூங்குறவங்க எப்படின்னா, ಈ ಸಭೆ ನಿದ್ದೆ ಮಾಡುವರು ಹೇಗೆ? வார்த்தை மேல பயம் இல்ல, ವಾಕ್ಯ ಮೇಲೆ ಭಯವಿಲ್ಲ, கர்த்தர் மேல பயம் இல்ல, ಕರ್ತನ ಮೇಲೆ ಭಯವಿಲ್ಲ, வசனத்தின் மேல பயம் இல்ல. ವಾಕ್ಯ ಮೇಲೆ ಭಯವಿಲ್ಲ. இங்க சபைக்கு வந்தாதான் அவங்களுக்கு கை நோவும் கால் நோவும் இடுப்பு நோவும் முதுகு நோவும் ஜுரம் வந்துடும் தலைநோவு வந்துடும். ஏன்னா சபைக்கு பாஸ்டர்கிட்ட சொல்றது எனக்கு ரொம்ப முடியல. ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಮಾತ್ರ ಕೈ ಕಾಲು ನೋವು, ತಲೆ ನೋವು, ಬೆನ್ನು ನೋವು, ಸೊಂಟಿ ನೋವು ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, ನನಗೆ ಹಾಗೆ ಆಯ್ತು, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ನನಗೆ ಈಗ ಆಯ್ತು, அதாச்சு. ನನಗೆ ಅದಾಯ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். பிரியமான தெய்வ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, சாக்கு போக்கு சொல்கிற காலம் இது அல்ல. ಅವಕತೆ ಹೇಳುವಂತ ಕಾಲವಿದಲ್ಲ. இது கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிறாய் என்கிற ஒரு பயம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ನೀನು ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರುವೆ. இன்னொரு காலம் இருக்கு, அதனால அந்த காலத்துக்குள்ள என்ன மாற்றிக்குவேன்னு நீ நினைச்சு வாழ்றனா நீங்க போற முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ನನಗೆ ಇನ್ನೊಂದು ಕಾಲವಿದೆ, ಆವಾಗ ನಾನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡು ನಿನ್ನಂತ ಒಂದು ಮುಟ್ಟಾಲ್ ಯಾರು ಇಲ್ಲ. கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிற நீ ஆண்டுடைய ராஜ்யம் எப்படி வந்துடுமோ, ஏசப்பா இந்த வேளையில திருடனை போல வருவேன் என்று சொல்லிவிட்டாரே, ஒருவேளை திருடனை போல வந்துவிட்டால் நான் அவரோடு கடந்து போக நான் ஆயத்தமா இருக்கிறேனா என்கிற ஒரு உணர்வு, ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ದೇವರು ಬೇಗ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಇದ್ದರೆ ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿ ಇರ್ತೀರಾ. ನಾನು ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಭಯ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇರ್ತೀರಾ ನೀವು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். 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 சவுலை கர்த்தர் புறக்கணித்ததுக்கு காரணம் என்ன? ಸೌಲನ ದೇವರು ನಿರಾಕರಿಸಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஆமென். ಆಮೆನ್. சவுலின் ராஜ்யபாரம் கிழித்து போட்டதுக்கு காரணம் என்ன? ಸೌಲ ರಾಜ್ಯ ಭಾರ ಅರ್ಧ ಹಾಕಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. அங்கே சவுல் கர்த்தருடைய கட்டளைகளை மீறினான். ಅಲ್ಲಿ ಸೌಲನ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅವನು ಮೀರಿ ನಡೆದನು. நீங்க 15வது அதிகாரத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ನೀವು 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே சாமுவேல் ಅಲ್ಲಿ ಸಾಮುವೇಲನು கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். ದೇವರ 22வது வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 15:22வது வசனம் சொல்கிறது. 1 ಸಾಮುವೇಲ್ 15:22 ವಾಕ್ಯವಿಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ. யாராவது ஒருவர் வாசியுங்கள். ಯಾರಾದೊಬ್ಬರು ಓದಿರಿ. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗೋದಕ್ಕಿಂತಲೂ உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் ನಿಮ್ಮ ಯಜ್ಞ ವೇದಿಗಳು, உங்கள் பலிகளும் ನಿಮ್ಮ ಬಲಿಗಳು, உங்கள் காணிக்கையும் ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳು, நீங்கள் கொடுக்கிற காரியங்களும் ನೀವು ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು தேவனுக்கு பிரியமா இருக்குமோ? ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತದೋ? கீழ்ப்படிதலே இல்ல. ನೀವು ವಿಧೇಯರಾಗೋದಿಲ್ಲ, வசனத்துக்கு கீழ்ப்படியில, ವಾಕ್ಯಕ್ಕೆ சபைக்கு ವಿಧೇಯರಾಗೋದಿಲ್ಲ, கீழ்ப்படியில, ಸಭೆಗೆ ವಿಧೇಯರಾಗೋದಿಲ್ಲ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ದೇವರ ಮಾತಿಗೆ ஊழியக்கார் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்ல. ದೇವರು ಹೇಳೋ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗೋದಿಲ್ಲ. அப்படி எப்படிங்க உங்களுடைய காரியம் நடக்கும்? ಹಾಗಂದ್ರೆ ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ? எந்த ஒரு காரியமே இல்லாம ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವಿಲ್ಲದೆ உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ, அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. ದೇವರಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. சத்ருவானவன் நினைச்சிடுவான், ಶತ್ರುವಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவனுடைய லிஸ்ட்ல நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா? ಅವನ ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடினால ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗೋದ್ರಿಂದ சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறுவாங்க. ಶೈತಾನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತಾರೆ. ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? அவன் என்ன நினைப்பான் தெரியுங்களா? ಏನ್ ನೆನೆಸ್ಕೊಂತಾನೆ ಗೊತ್ತಾ? கிறிஸ்தவருக்கு பேர் வச்சிருக்கலாம், ಕ್ರೈಸ್ತರಂತ ಹೆಸರು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ, கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಬಹುದು. அவங்க நடைமுறை எல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததா இருக்கும், ಅವನ ನಡೆಮಾರುಗಳೆಲ್ಲ பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்கும். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಜೀವಿತವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்பேற்பட்ட வாழ்க்கை செய்கிறவனை ಆ ರೀತಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡುವವನು ஆண்டவருடைய லிஸ்ட்ல அவன் இல்லைன்னு சாத்தானுக்கு தெரியும். ದೇವರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಅವನು ಇಲ್ಲ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அங்கே சாத்தான் என்ன செய்வான் தெரியுங்களா? ಅಲ್ಲಿ ಶೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? இவன் என்னைக்கு இருந்தாலும் என் லிஸ்ட்ல வந்துட்டான், ಇವನು ಯಾವುದು ನನ್ನ ಲಿಸ್ಟ್ அவனை நம்ம டச் பண்ண கூடாது, ಅವನನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, இவனால எனக்கு ஆபத்து இல்ல, ಇವನು ನನಗೆ ಅಪಘಾತವಿಲ್ಲ, ஏன்னா இவன் என்னுடைய ஆளு, ಯಾಕಂದ್ರೆ ಇವ್ನು ನನ್ನವನು, நீ நல்லா இரு, ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರು, நீ நல்ல பிளெஸ்ஸிங்கா இருப்ப, ನೀನು ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗಿಯಾಗಿರು, நல்ல பணம் கொட்டும் ನಿನ್ಗೆ ಒಳ್ಳೆ ಹಣ, ஆசீர்வாதமா இருப்ப. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀಯ. ஆனா கஷ்டம்ன்றவங்க வாழ்க்கையில ಆದ್ರೆ ಕಷ್ಟ ಅಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ஏன் பிரச்சனை, ಏಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ஏன் போராட்டம், ಏನಕ್ಕೆ ಹೋರಾಟಗಳು, உன்னால அவனுக்கு ஆபத்து, ನಿನ್ನಿಂದ ಅವರಿಗೆ ಅಪಘಾತ, நீ வாய் திறந்தா அவனுக்கு அடி, ನೀನು ಬಾಯಿ ತೆಗೆದು நீ ஜெபித்தால் அவனுக்கு இழப்பு, ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಿ ஜெபித்தால் அவன் விழுந்து போவான், நீ ஜெபித்தால் அங்கே அவனுக்கு அவனுடைய வல்லமைகள் அழிந்து போகும் என்று சாத்தானுக்கு தெரியும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅವನ ಶಕ್ತಿಗಳು ಬಿದ್ದೋಗುತ್ತದೆ ಶೈತಾನಿಗೆ. ஆகையால தான் ஜெபிக்கிறவனை ஜெபிக்க விடாதபடிக்கு சத்ருவான் பிரச்சனைகளும் போராட்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்து 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 அவனை கீழவே வைப்பான். ಆದ್ರಿಂದ ಶೈತಾನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವನ ಸಮಸ್ಯೆಗಳು ಕೊಟ್ಟು ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ஒரு சிலர் நினைக்கிறது என்ன தெரியுமா? ಕೆಲವರು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳೋದು ಏನು ಗೊತ್ತಾ? இவங்க இப்படியே சொல்லி சொல்லி இவங்க ஆசீர்வாதம் இல்லாம தான் போவாங்க. ಹೀಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பார், ஆசீர்வாதமா இருக்கிறவங்க எவ்வளவு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಾರೆ, ஆசீர்வாதமா இருப்பாங்க. ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் கை விட்டுருவார். ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நமக்கு பிரச்சனை இருக்கும், ನಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು கஷ்டம் இருக்கும், ಕಷ್ಟವಿರುತ್ತದೆ, போராட்டம் இருக்கும். ಹೋರಾಟವಿರುತ್ತದೆ. இந்த சவுலை போல கீழ்ப்படியாதபடிக்கு, ಸೌಲನಾಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡದವನಾಗಿ கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததை போல ಅವನು ವಿದ್ಯೆನಾಗದೆ ಇದರಿಂದ நாம் கீழ்ப்படியாமல் ನಾವು ಅದಕ್ಕೆ ತಗ್ಗಿಸಿ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ದೇವರಿಗೆ அவர் சத்தியத்துக்கு நடுங்கும் போது ಸತ್ಯಕ್ಕೆ ನಾವು ನಡುಗುತ್ತಾ ಇರುವಾಗ கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಕೈ உன் வாயின் வார்த்தைகளை அவர் தள்ள மாட்டார், ನಿನ್ನ ಬಾಯಿನ ಮಾತು ಅದನ್ನು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ, உன்னை புறக்கணிக்க மாட்டார், உன்னை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். ಬೇಡ ಅಂತ பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, உன் மேல் வைத்த அபிஷேகம் பெரியது. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕವು ದೊಡ್ಡದು. இவங்க சொல்லிட்டு ஆயிடுமா? ಇವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಆಗುತ್ತದಾ? ஆரம்ப காலத்தில் ஆதாமும் ஏவாளும் செய்த ஒரு காரியம் அதுதான். ಪ್ರಾರಂಭ ಕಾಲದ ಆದಾಮೆ ಅವಳು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವಿದೆ. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. இதை தொடாதே என்று சொல்லும்போது ಮುಟ್ಟಿಬೇಡ ಅಂತ அதை ಹೇಳುವಾಗ தொட்டதினால் வந்த சாபம் ಅದನ್ನ ಮುಟ್ಟಿದ இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கும் உலக பிரகாரமான சாபக்கேடான தீட்டான காரியங்களை உங்க கையில தொடுகிறபடினாலே ಲೋಕಕ್ಕೆ ಕೇಡಾದ ಶಾಪಗಳು ತೀಡಾದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ உன் அபிஷேகம் உன்னை விட்டு விலகும். ಅಭಿಷೇಕ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு ஆசீர்வாதம் பணம் பொருள் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், ಇವತ್ತು ಆಶೀರ್ವಾದವು ಅನಾವಶ್ಯ ಯಾರ ಬೇರೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು. ஆனா அபிஷேகத்தை எல்லாராலும் சம்பாதிக்க முடியாது. ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲರೂ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டும். ಅಭಿಷೇಕ ಒಂದು ಮನುಷ್ಯ ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலும் இறங்க வேண்டும்.
ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಬೇಕು. அபிஷேகம் சகலத்தையும் செய்யும். ಅಭಿಷೇಕವು ಸಕಲವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அபிஷேகம் சகலத்தையும் தாங்கும். ಅಭಿಷೇಕವು ಸಕಲವನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அபிஷேகம் உன்னை உயர்த்தும். ಅಭಿಷೇಕ ನಿನ್ನ ಎಚ್ಚರಿಸುತ್ತದೆ. அபிஷேகம் உன்னை ஆசீர்வதிக்கும். ಅಭಿಷೇಕ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ಚಪ್ಪಾಳೆ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ. இன்னைக்கு நீ இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில நீ ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ಇವತ್ತು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಜಯ ಮಾಡಬೇಕೆಂದರೆ உனக்கு உன்னுடைய படிப்போ திறனோ இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க உனக்கு எப்படி உன்னுடைய படிப்பு தேவை என்று நினைக்கிறீர்களோ, ನಿನಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಹೇಗೆ ಬೇಕಂತ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, பணத்துக்காக படிப்பு முக்கியம் நினைக்கிறீர்களோ, ಹಣಗೋಸ್ಕರ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಖ್ಯ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ, அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರವೇ நீ பரலோகம் போக வேண்டுமானால் ನೀನು ಪರಲೋಕ ಹೋಗಬೇಕೆಂದರೆ அபிஷேகம் முக்கியம். ಅಭಿಷೇಕವು ಮುಖ್ಯ. ஆவியானவருடைய கணக்குல நீ இருக்கணும். ದೇವರ ಆತ್ಮ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ನೀನು ಇರಬೇಕು. ஆவியானவருடைய புஸ்தகத்துல உன் பெயர் எழுதப்படணும். ದೇವರ ಆತ್ಮನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. தேவ மகிமை இருந்தால் நீங்க சபைக்குள்ள வந்து இப்படி அலட்சியப்படுத்த மாட்டீங்க. ನಿಮಗೆ ದೇವರ ಭಯವಿದೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಅಸಟ್ಟೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ. பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. பரிசுத்த நாமத்தை எழுதி கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧ ನಾಮವನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. பயமில்லாத தேவ பிள்ளைகளே, ಭಯವಿಲ್ಲದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ಇದನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರೋ ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು சவுலின் வாழ்க்கை நினைத்து பாருங்கள். ಸೌಲನ ಜೀವಿತ ನೆನೆಸಿಕೊಂಡು தேவன் அபிஷேகித்தவனை கர்த்தரே புறக்கணித்தார். ದೇವರ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು ದೇವರೇ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನು தேவனே தள்ளி விட்டு விட்டார். ದೇವರೇ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು. தேவனால் ராஜாவாக்கப்பட்டவனை ದೇವರಿಂದ ಅರಸನಾಗಲ್ಪಟ್ಟವನು அவரே அவனை மடியும்படிக்கு செய்தார். ಆತನೇ ಅವನನ್ನು ದೇವರ ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿದನು. நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, ನಾವು ಮಾತ್ರ ಪ್ರಿಯವಾದವರೇ. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அபிஷேகம் எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಜೀವಿತ ನಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು? நான் இன்னும் நிறைய வசனங்கள் ஒரே வசனத்துல இத்தனை காரியங்களை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ಒಂದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಾರ್ಯ ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சவுலின் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டாயிற்று. ಸೌಲನ ರಾಜ್ಯಭಾರ ಕಿತ್ತಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சவுல் தேவனுக்கு அற்பமாய் காணப்பட்டான். ಸೌಲ್ ದೇವನಿಗೆ ಅಲ್ಪವಾಗಿ ಅನ್ನಿಸಲ್ಪಟ್ಟನು. சவுல் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதவனாய் எண்ணப்பட்டு விட்டான். ಸೌಲ್ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲದವನಾದವನಾಗಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟನು. காரணம் அவன் மனுஷர்களை மேன்மைப்படுத்தினான். ಕಾರಣ ಅವನ ಮನುಷ್ಯನನ್ನು அவன் அபிஷேகம் அவனை விட்டு போக காரணம் என்ன? ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவன் மனுஷருக்காக பிரியப்பட்டு அவன் மனுஷர்களுக்காக மனுஷருடைய தொந்தரவுக்காக அஞ்சனம் பார்க்கிறவர்களை நோக்கி அஞ்சனம் பார்க்க சென்று விட்டான். ಅವನು ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಪ್ರಿಯಪಟ್ಟು ಶಾಸ್ತ್ರ ನೋಡುವರ ಮೇಲೆ ಅವನು ಹಿಂದೆ ಹೋದನು. இன்றைக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ಇವತ್ತು ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, அபிஷேகம் பெற்ற நீங்கள் இங்க இருக்கிறீங்க. ಅಭಿಷೇಕಪಟ್ಟವರು ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. நீங்களும் வேறோட மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுக்குள்ள இருக்கிறீங்க. ನೀವು ಬೇರೆಯವರ ಮಾತಿಗೆ மனுஷர்கள் பிரியப்படும்படிக்கு உங்களை மாற்றிக் கொள்கிறீங்க. ಮನುಷ್ಯರು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. மனுஷருக்காக அல்ல உன் வாழ்வு. ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ ನಿನ್ನ ಜೀವಿತ. மனுஷனுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை. ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. தேவன் தெரிந்து கொண்டது தேவனுக்காக. ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರಿಗೋಸ್ಕರ. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக. ಆರಿಸಿಕೊಂಡು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ. இந்த இடத்துல கூட ஒரு சிலரை கர்த்தர் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். ಇಲ್ಲವರು ದೇವರು ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. உன் மேல் இருக்கிற அபிஷேகம் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் பிடுங்கி விட்டார். ನಿನ್ನ ಮೇಲಿದ್ದಂತ ಅಭಿಷೇಕ ದೇವರು ಅದನ್ನು ಕಿತ್ತುಬಿಟ್ಟರು. சபைக்கு தூணாய் இருக்க வேண்டும் என்று உன்னை, ಸಭೆಗೆ ಕಂಬವಾಗಿರುವಂತ ನಿನ್ನನ್ನು சபைக்கு தூண் என்று பலமுறை பேசி இருக்கிறார். ಸಭೆಗೆ ಕಂಬವಾಗಿದೆ ಅಂತ எதிர்பார்த்தார். ಎದುರು ನೋಡಿದ. நீ எதை செய்தாய் இதுவரைக்கும்? ಏನು ಮಾಡಿದೆ ಇಲ್ಲಿ? சபைக்காக உன் முழு மூச்சு ஈடுபட்டாயா? ಸಭೆಗೋಸ್ಕರ ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು சுவிசேஷம் அறிவிக்க எங்கே உன் பிரயாசம்? ವಿಶೇಷ ಸಾರೋದಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಯಾಸವು? சபையில ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு உபவாச கூட்டம் நடக்கிறது, ஒரு இரவு ஜெபம் நடக்கிறது, எங்கே உன் முக்கியத்துவம்? ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಕೂಟವು ಮುಖ್ಯವಾದ ಕೂಟವು ರಾತ್ರಿ ಕೂಟ ನಡೆಯುತ್ತದೆ, ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಯಾಸವು? முப்பர்கள் என்றால் சாதாரணமா? ಹಿರಿಯರು ಅಂದ್ರೆ ಸಾಧಾರಣವಾ? லீடர்கள் என்றால் சாதாரணமா? ಲೀಡರ್ ಅಂದ್ರೆ ಸಾಧಾರಣವಾ? சபை வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய நீங்கள் ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆಗೋಸ್ಕರ ಹೋರಾಡುವಂತ ನೀವು சபைக்காக போராட முடியவில்லை.
ಸಭೆಗೋಸ್ಕರ ಹೋರಾಡಕ್ಕೆ உனக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ನಿನ್ನಗೋಸ್ಕರ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? அப்படிப்பட்டவன் என் சபைக்கு தேவையில்லை. ಅಂತವ್ ನನಗೆ ಸಭೆಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நான் சொல்லலங்க, நான் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ನನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾ என் ಇದ್ದಾರೆ, கர்த்தருக்கு முன்பாக ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ದೇವರ ಮುಂದೆ ಒಬ್ಬನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆகாயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுங்கள். ಆಗಾಯ ಬರೆದ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த ஆகாய் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, ಆಗಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன் வழிகளை சிந்தித்து பார். ನಿನ್ನ ದಾರಿಗಳು நீ எந்த வழியில போய் கொண்டிருக்கிற, ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ நீ இப்ப எப்படி நடந்து கொண்டிருக்கிற, ಯಾವಾಗ நீ இப்ப எப்படி ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற, நீ யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற, யாருக்காக பார்க்கணும்னு நினைக்கிற, ಯಾರಿಗೋಸ್ಕರ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, உன் வழியை ஆலோசனை செய். ನಿನ್ನ ದಾರಿಗಳು இந்த நிமிடமே உன்னை நிதானித்து பார். ಈ ಸಣ್ಣವೇ ನಿನ್ನ ನಿಧಾನಿಸಿ நீ ನೋಡು. போகிற காரியம், நீ செய்கிற காரியம் சரியானதா? ನೀನು ಹೋಗುವ ಕಾರ್ಯ, ನೀ ಮಾಡುವ ಕಾರ್ಯವು ಸರಿಯಾಗಿದೆಯಾ? உன் காரியங்களை நீ ஆலோசனை செய்து பார். ನಿನ್ನ ಕಾರ್ಯನ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. ஹalleluya. ஹalleluya. 6வது வசனத்தில் சொல்லுகிறாய், 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீ அநேகமாய் கஷ்டப்படுற, ನೀವು ಅನೇಕವಾಗಿ ಕಷ್ಟಪಡುತ್ತೀಯ, திரளாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, ನೀ ಬಹಳವಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಕಷ್ಟಪಡುತ್ತೀಯ, நல்ல குடிக்கணும், நல்ல சாப்பிடணும், சம்பூர்ணமா வாழணும்னு நினைக்கிற, ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿಬೇಕು, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. எல்லாம் கொண்டு வந்தாலும் ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி இல்ல, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ, நீ இன்னும் பரிபூர்ணப்படவில்லை. ಸಂಪೂರ್ಣ ಪಡಲಿಲ್ಲ. ஏன்? ಏನಕ್ಕೆ? ஏன்? ಏನಕ್ಕೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ನೀವು ಬಟ್ಟೆ ತರಿಸಿನು இன்னும் குளிராதான் இருக்கிற, ಇನ್ನು ಚಳಿಯಾಗಿನೇ ಇದ್ದೀರಾ, உன்னுடைய நடுக்கம் மாறல. ನಿನ್ನ ನಡುಗಡುತ್ತಾ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு இன்னும் மேன்மை வரல, ನಿನಗಿನ್ನ ಮೇನ್ಮೆ ಬಂದಿಲ್ಲ, உன் வஸ்திரம் நல்ல வஸ்திரமா உனக்கு தெரியல, ನಿನ್ನ ವಸ್ತ್ರ ಒಳ್ಳೆ ஆனா நீ உடுத்திருக்கிறது நல்ல வஸ்திரம் தான், ನೀನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದು ಒಳ್ಳೆ வெளியேறப்பட்டதுதான், ಒಳ್ಳೆ ಬಾಳ್ದಂತದೆ, அது உனக்கு ஆசீர்வாதமா இல்ல. ಅದು ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஏன்? ಏನಕ್ಕೆ? அங்கே பாவம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಪಾಪವಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. என்ன பாவம்? ಏನ್ ಪಾಪವು? அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದೇವರು ನುಡಿತಾರೆ, கூலியை சம்பாதிக்கிறவன் ನೀನ್ ಕೂಲಿಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನು பொத்தலான பையிலே போடுகிறான். ತೂತಾದ ಚೀಲೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க எங்க போடுறதுக்காக சம்பாதிக்கிறீங்க? ನೀವು ಎಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ நீங்க ದುಡಿತೀರಾ? சம்பாதிக்கிறது எதற்காக? ನೀನ್ ದುಡಿಯೋದು ಏನಕ್ಕೋಸ್ಕರ? அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ಅದು ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ நான் நல்லா ಕೊಡುತ್ತದೆ. வாழுவேன், ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ நான் சந்தோஷமா இருப்பேன், ಸಂತೋಷವಾಗಿ என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕಂತ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நீ சம்பாதனை எங்க போட்டு கொண்டிருக்கிறாய்? ನಿನ್ನ ವರಮಾನವು ಎಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾ ಇದೀಯಾ? பொத்தலான ஓட்டை உள்ள பாத்திரத்துல, ஓட்டையான பையில நீ போட்டு கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ತೂತಾದ ಚೀಲೆಯಲ್ಲಿ, ತೂತಾದ ಪಾತ್ರದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾ ಇದೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படினா என்ன? ಹಾಗಂದ್ರೆ உன் ಏನು? ஆசீர்வாதம் கீழே போய் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವು ಕೆಳಗಡೆ உன்னுடைய ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ஆசீர்வாதம் உனக்கு இன்னும் பலன் கொடுக்கல. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದನಿಗೆ ಇನ್ನೂ ಫಲ ಕೊಡಲಿಲ್ಲ. ஏன் பலன் கொடுக்கல? ಯಾಕೆ ಫಲವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ? ஆமென். ಆಮೆನ್. அதுதான் மறுபடியும் 7வது வசனத்தில் சொல்றார். ಅದಲ್ಲೇ ಮುಂದೆ 7ನೇ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳುತ್ತದೆ, மறுபடியும் உன் கர்த்தர் சொல்க, உன் வழிகளை சிந்தித்து பார். ಮತ್ತೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிதானித்து பார்க்க முடியல, ನಮ್ಮ ಜೀವನ கவனிச்சு பார்க்க முடியல, ನಮ್ಮದು ನೆನೆಸಿ ನೋಡೋಕೆ ಆಗೋಲ್ಲ, யோசிக்க முடியல, ಯೋಚಿಸೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, யோசிக்க டைம் இல்ல. ಯೋಚಿಸೋದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ಏನಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ? நல்ல வருமானம் தான், ಒಳ್ಳೆ ವರಮಾನ, என் கணவன் சம்பாதிக்கிறாரு, ನಿನ್ನ ಗಂಡ ದುಡಿತಾನೆ, நான் சம்பாதிக்கிறேன், நான் ದುಡಿತೇನೆ, என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, ಮಕ್ಕಳು ದುಡಿತಾರೆ, என் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வருது. ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾದ ವರಮಾನ ஏன் ಬರುತ್ತದೆ. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ಏನಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ನೋಡಕ್ ಆಗಲಿಲ್ಲ? அதை நிதானித்து பார்க்கணும், ಅದು ನಿಧಾನಿಸಿ ನೋಡಬೇಕು, அதை ஆலோசனை செய்து பார்க்கணும். ಅದನ್ನು ಆಲೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். 8வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், ಎಣ್ಣೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் மலைகள் மேல் ஏறி போய் மலைகளை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், ನೀವು ಮಳೆ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದೆ, ಬೆಟ್ಟ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಆಲಯವನ್ನು அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ನಾನು ಇಷ್ಟವಾಗಿದೆ, அதனால் என் மேல் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನನ್ನ ನಾಮವು ಪ್ರತಾಪವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். பிரியமான மூப்பர்களே, பிரியமான லீடர்ஸ்களே, பிரியமான அபிஷேகம் பெற்ற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ಯವನಸ್ಥರೇ, ಪ್ರಿಯವಾದ ಲೀಡರ್ಸ್ಗಳೇ, ಪ್ರಿಯವಾದ ಹಿರಿಯರೇ, இன்னைக்கு உன் குடும்பம் கஷ்டப்படுவதற்கும் உன் குடும்பம் சீர்குலைந்து போவதற்கும் காரணம் நீங்கள் தான். ಇವತ್ತು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಕಷ್ಟಪಡುವುದಕ್ಕೆ, ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? சபையை குறித்தும், சபையுடைய ஆழ்நிலத்தை குறித்தும், சபையுடைய வளர்ச்சியை குறித்தும், சபையுடைய எழுப்புதலை குறித்தும் உனக்கு ஒரு ஆலோசனை இல்லை. ಸಭೆ ಮೇಲೆಯೂ, ಸಭೆ
ಒಂದು ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ ಸಭೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಯಾವುದಕ್ಕೂ ನಿನಗೊಂದು ನಂಬವಿಲ್ಲ, உன் ஏக்கம் இல்லை, ಒಂದು ಏಗುತ್ತಾ ಇಲ್ಲ, கரிசனை இல்லை. ಒಂದು ಕರುಸನೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆகையால தான் உங்களை ஆரம்பத்துல எழும்பி நின்று கொஞ்சம் சுத்தி பாருங்கன்னு சொன்னேன். ಆದರ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ಸುತ್ತಿ ನೋಡಿ. இதுக்கு காரணம் யார்? ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? நீதான், ನೀನೇ, நீதான். ನೀನೇ. ஆமென். ಆಮೆನ್. நீயும் கெட்டு, ನೀನು ಕೆಟ್ಟು, சபையும் கெடுத்து, ಸಭೆಯನ್ನು உன் ಕೆಡಿಸಿ, குடும்பத்தையும் கெடுத்து, ಕುಟುಂಬವನ್ನು ಕೆಡಿಸಿ, கடைசியில நீ நரகத்துக்கு போவதற்கு எந்தனம் பார்க்க வேண்டாம். ಕೊನೆಯಲ್ಲಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋಕೆ ನೀನು ನೋಡಬೇಡ. கவனமாய் காதுள்ளவன் கேட்டு ಗಮನವಾಗಿ ಕಿವಿಯುಳ್ಳ உன்னை மாற்றிக்கொள்வதற்கு இடம் கொடுங்கள். ನೀನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ. 9வது வசனத்தை பாருங்கள். 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ಹೆಚ್ಚಾಗಿ ಬರುತ್ತದೆ ನೀವು ಎದುರು ನೋಡಿನು. நீங்கள் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது, ಇದು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಸಿಕ್ಕಿದೆ. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் ನೀವು ಅದನ್ನು ಕೊಯ್ದು ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಕೂಡಲೇ நான் அதை ஊதி போடுகிறேன். ನಾನು ಅದನ್ನು ಊದಿ ಬಿಡುತ್ತೇನೆ. எந்த ஓட்டைக்குள்ள போய் கொண்டிருக்கிறது? ಯಾವ ತೂತಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு அநேகர் சொல்வாங்க, ಇವತ್ತು ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஐயோ நான் கொண்டு வந்தேன், ಅಯ್ಯೋ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡೆ ಬಂದೆ, கை கெட்டினது வாய் கெட்டல, ಕೈಗೆ ಬಂದಿದ್ದು ಬಾಯಿಗೆ ಬಂದಿಲ್ಲ, வரவு எட்டனா செலவு பத்தனா, ಬರುವುದು 8 ಬರು ಹೋಗುವುದಾತು. ஏன் நிக்கல? ಏನಕ್ಕೆ? கர்த்தர் ஊதி போடுகிறார். ದೇವರು ಊದಿ ಬಿಡುತ್ತಾರೆ. கர்த்தர் ஒரு வருமானத்தை ஊதி போடுகிறார். ದೇವರಿನ ವರಮಾನವನ್ನು ಊದಿ ಬಿಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உன் பணத்தை ஆசீர்வதிக்கவில்லை, ದೇವರಿನ ಹಣವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ. கர்த்தர் உன் பணத்தை உன் கையில் இருக்க விடவில்லை. ಕರ್ತನಿನ ಹಣವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಡಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இதோ என் வீடு பாழாய் கிடக்கும் போது, ನನ್ನ ಮನೆ ಹಾಳಾಗಿರುವುದರಿಂದ, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದೇವರೇ ನುಡಿತಾರೆ, என் வீடு பாழாய் கிடக்கும் போது ನನ್ನ ಮನೆ ಹಾಳಾಗಿರುವುದು, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ இது நிமித்தமே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் தேவனுடைய ஆலயம் பாழாய் இருக்கும் போது ದೇವರ ಆಲಯವು ಹಾಳಾಗಿರುವುದು, எப்படி உன் வீட்டை கட்ட கர்த்தர் அனுமதிப்பார்? ಯಾವಾಗ ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಾಗ தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது ದೇವರ ಮಂತ್ರವು உன் வீட்டில் எப்படி மங்களகரமான காரியங்கள் நடக்கும்? ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಮಂಗಲವಾದ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ? தேவனுடைய ஆலயம் அலங்காரம் இல்லாமல் இருக்கும் போது, ದೇವರ ಆಲಯ ಅಲಂಕಾರವಾಗಿರದೆ உங்க ಇರುವುದರಿಂದ, ஊழியக்காரர் தேவனுடைய ஆலயத்தை இந்த வேலையை கொஞ்சம் செய்ப்பான்னு உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு, ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಪ್ಪ ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಿ இத கொஞ்சம் சுத்தம் செய்யணும், ನೀವು ಇದನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಬೇಕು, ஆலயத்தை அலங்கரிக்கணும், ಆಲಯವನ್ನು ಅಲಂಕರಿಸಬೇಕು, ஆலயத்துக்கு மேட் போடணும், ಅಲಂಕಾರ ಮೇಟ್ ಹಾಕಬೇಕು, ஆலயத்துக்கு மைக்குங்க வாங்கணும், ಆಲಯಕ್ಕೆ ಮೈಕ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ஆலயத்துக்கு ஒரு டிவி வாங்கி வைக்கணும். ಸಭೆಗೆ ಒಂದು ಟಿವಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்படி அநேக காரியங்களை ஊழியக்காரர். ಇವತ್ತು ಅನೇಕ ಕಾರ್ಯ ಸೇವಕರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா சபையார் என்ன செய்வீங்க? ಅದು ಸಭೆಯವರು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? இங்க இருக்கிற வேலைக்கு நான் வேலை செஞ்சா எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் வரும். ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ 1000 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತದೆ. இங்க போய் நான் சர்ச்சில் வேலை செய்யறதுக்கு நான் வெளியில வேலை செஞ்சா நான் 10,000 சம்பாரிச்சிடுவேன். ಹೋಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ದುಡಿದ್ರೆ ನನಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತದೆ. நான் போய் சபைக்கு ஏன் செய்யணும்? ನಾನು ಸಭೆಗೆ ಏನಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು? சபையை ஏன் சுத்தம் பண்ணணும்? ಏನಕ್ಕೆ ಸಭೆಯನ್ನು ನೀಟ್ ಮಾಡಬೇಕು? ஆலயத்துக்கு டிவி வாங்கி வைக்கிறதுக்கு என் வீட்டுக்கு நான் டிவி வாங்கி வச்சிடுறேன். ಆಲಯಕ್ಕೆ ಟಿವಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ನಾನು ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಡುತ್ತೇನೆ. ஜனங்க உட்கார்றதுக்கு ஃபுல் மேட் எதுக்கு? ಜನರು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮ್ಯಾಟ್ ಏನಕ್ಕೆ? அவங்க கீழே உட்காரட்டும். ಕೆಳಗಡೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿ. இப்படி ஆலயத்தை குறித்தும் ஆலயத்துல நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளை குறித்தும் நமக்குள்ள என்ன இல்லைங்க? ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಲಯವನ್ನು ಕುರಿತು அக்கறை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ಯಾವ ಒಂದು ಅಕ್ರೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೀವಿ. ஆலயம் கெட்டு போகும்போது ಆಲಯವು ಕೆಟ್ಟು ಹೋಗುವಾಗ கர்த்தர் உங்களை கெட்டு போக பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಟ್ಟು நீங்கள் நன்றாய் இருக்க முடியாது. இன்னைக்கு இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை காணாததுக்கு காரணம் என்ன? ಇಲ್ಲಿ ತನಕ ಆಶೀರ್ವಾದ ನೋಡದೇ ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ஆலயத்தின் மேல உனக்கு தாகம் இல்லை. ಸಭೆ ಮೇಲೆ ಒಂದು ದಾಗವಿಲ್ಲ. தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது ಸಭೆ ಹಾಳಾಗಿರುವುದರಿಂದ நீங்கள் உங்க வீட்டுக்கு ஓடி போய் தன் வீட்டுக்கு போய் உங்களுடைய காரியத்தை செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳು யோசுவாவுக்கும் செருபாபேலுக்கும் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமா இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ಯೋಷುವಬೇಲಿಗೂ ಸೆರುಬ್ಬಾಬೆಲಿಗೂ ಆಗಾಯಿಂದ ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರ ಈ ಮಾತು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, தேவ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಅಕ್ರೆ ಇರಬೇಕು. வசனத்தின் விதைக்கும்படிக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಬಿತ್ತುವಂತೆ ಒಂದು ಅಕ್ರೆ ಇರಬೇಕು. சபைகளில் அநேக சபைகள் ஊழியங்கள் எழும்ப உனக்குடைய பொறுப்பு அதில் இருக்க வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವಕರು ಎತ್ತರೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಂದು ಕರ್ತವ್ಯ உன் ಇರಬೇಕು. பங்கு இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಭಾಗವು ಇರಬೇಕು. உன் பிரயாசம் இருக்க வேண்டும். ಪ್ರಯಾಸವು ಇರಬೇಕು. உன் அன்பு இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. உன் தியாகம் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ತ್ಯಾಗವು ಇರಬೇಕು. இப்படி எதுவுமே இல்லாத உன்னை
ಈಗ ಏನಿಲ್ಲದಂತ ನಿನ್ನನ್ನು கர்த்தர் உயர்த்த முடியாது. ದೇವರು ಎತ್ತಿಸುವುದಿಲ್ಲ. அவர் உங்களை புறக்கணிப்பார். ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾನೆ. மனுஷருக்காக, உலகத்துக்காக, குடும்பத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಜೀವಿಸಿರುವ ಜೀವಿತವಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. சவுலின் ராஜ்யபாரம் போர் விட்டு போகுனது தெரியாதபடிக்கு அவன் இருக்கும் போதே, ಅವನು ಇರುವಾಗಲೇ, சவுல் உயிரோடு இருக்கும் போதே ಸೌಲ್ ಪ್ರಾಣವಾಗಿ ಇರುವಾಗಲೇ கர்த்தர் இன்னொரு ராஜாவை எழுப்ப ஆரம்பித்து விட்டார். ಅರಸನ ದೇವರು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஒரே ஒரு முறைதான், ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ, ஒரே ஒரு தப்பு தான் ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪೆ தேவன் புறக்கணித்தார். ದೇವರು ನಿರಾಕರಿಸಿದರು. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தவறுகளை செய்கிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತ ಎಷ್ಟು தேவ ತಪ್ಪುಗಳು சித்தத்தை ಮಾಡ್ತೇವೆ. செய்வதில்லை. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು தேவனுடைய ಮಾಡುವುದಿಲ್ಲ. கரத்தில் எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಪಡೆದಿದ್ದೇವೆ. எத்தனை முறை பொல்லாதவனுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಕೆಡಕಿನ ಕೈಯಿಂದ எத்தனை முறை ஆபத்துகளிலிருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ಅಪಕಾರ ದೇವರಿಗೆ ಮೋಸಿಸಿದ್ದಾರೆ. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ನಿನಗೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ಆ ದೇವರಿಗೆ ನೀವು ಏನು ಮಾಡಿದ್ದೀರಾ? பல முறை தீங்கு செய்திருந்தாலும் ಹಲವು ಬಾರಿ ಕೇಡು ಮಾಡಿದರು. இதோ ஏதோ ஒரு தீர்மானம், ಯಾವುದೋ ಒಂದು ತೀರ್ಮಾನವು உங்களுடைய ஊழியக்காரர் திறப்பிலே உங்களுக்காக நிற்கிறபடினால்தான் கர்த்தர் உங்களை விட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. ನಿಮ್ಮ ಸೇವಕರು ನಿಮಗೋಸ್ಕರ ಬಾಗಿಲು ನಿಂತು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உன்னுடைய ஜெபம் அல்ல, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ, உனக்காக திறப்பிலே நிற்கிற உன் ஊழியக்காரன் உடைய ஜெபத்தை கேட்டுதான் உன்னை விட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நினைப்பூட்டுக்கொள். ನಿನಗೋಸ್ಕರ ನಿನ್ನ ಸೇವಕರ ಬಾಗಿಲು ನಿಂತು ನಿನಗೋಸ್ಕರ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು. மன்னிப்பு இரக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಕನಿಕರ ಬರುತ್ತದೆ. இன்றும் மனமாறவில்லை என்றால் ಇವತ್ತು ಮನ ಮಾರಿಲ್ಲ ಅಂದರೆ உன் ஸ்தானத்தை பிடுங்கி ನಿನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು அந்த ஸ்தானத்தில் வேறொருவரை கர்த்தர் ಆ நிறுத்துவார். ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರು ಬೇರೆಯೊಬ್ಬರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ஆயால் தான் கர்த்தர் தாவீதை தேட ஆரம்பித்தார். ಆದ ದೇವರು ದಾವೀದನ ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. அங்கே சவுல் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಸೌಲನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. அன்று சொல்றார் சாமுவேல் கிட்ட, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಸಾಮುವೇಲ ಬಳಿಯಲ್ಲಿ, நீ போ, ನೀನು ಹೋಗು, ஈசாயின் மகனாய் இருக்கிற ஒருவனை நீ எனக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். ಈಸಾಯಿನ ಮಗನಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ನನಗೋಸ್ಕರ ನೀನು ಆಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆனா எந்த பிள்ளை எத்தனாவது பிள்ளைன்னு எல்லாம் சொல்லவே இல்லை. ಎಷ್ಟನೇ ವಯಸ್ಸು ಮಗು, அங்க பேரையும் குறிக்கவில்லை. ಹೆಸರು ಗುರುತಿಲ್ தேவ பிள்ளைகள் கவனமா கேட்டுக்கங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ಗಮನ, ஊழியக்காரர் தீர்க்கதரிசி கிட்ட என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் தீர்க்கதரிசிகள் செய்வார்கள். ಸೇವಕರ ಬಳಿ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಅದನ್ನ ಮಾತ್ರ ಪ್ರವಾದಿಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ. உனக்கு கதை சொல்றதுக்கும் உனக்கு மந்திரம் ஓதுறதுக்கும் குறி கேட்கறதுக்கும் குறி சொல்றதுக்கும் அல்ல தீர்க்கதரிசிகள். ನಿನಗೆ ಕಥೆ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಗುರಿ ಕೇಳುವುದಕ್ಕೂ ಅಲ್ಲ ಪ್ರವಾದಿಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ஆமென். சாமுவேல் சொல்றார், நீ போ, ಸಾಮುವೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ ನೀನು ಹೋಗು, இப்படி ஒருவனை தெரிந்தெடுத்துக்கொள், ಹೀಗಾಗಿ ಒಬ್ಬನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು, ஈசாயின் மகனாய் இருக்கிறவனை ಈಸಾಯಿನ ಮಗನಾಗಿರುವ ಒಬ್ಬನನ್ನು நீ எனக்காக தெரிந்தெடுக்க வேண்டும். ನೀನು ನನಗೋಸ್ಕರ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவனை நான் தெரிந்தெடுத்தேன். ಅವನು ನಾನು முதலாவது கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯ ನಡೆದರೂ, எந்த சம்பவம் நடந்தாலும், ಯಾವ ಘಟನೆ ನಡೆದರೂ, எந்த அற்புதம் நடந்தாலும் ಯಾವ ಅದ್ಭುತಗಳು கர்த்தர் முதலாவது தெரிந்தெடுக்கிறார். ದೇವರು ಮೊದಲಾಗಿ பிறகுதான் ஊழியக்காரத்தில் கர்த்தர் பேசுகிறார் ಸೇವಕರ ಬಳಿ ದೇವರು என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த இடத்துல சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಸಾಮುವೇಲ ಬಳಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ போ, ನೀನು ಹೋಗು, அபிஷேகம் பண்ணு. ಅಭಿಷೇಕ ಮಾಡು. அந்த இடத்துல சாமுவேல் சொல்றாரு, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಾಮುವೇಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் எப்படி போவேன், ನಾನು ಹೇಗೆ ಹೋಗಲಿ, நான் எப்படி போவேன் ஆண்டவரே? ಹೇಗೆ ಹೋಗಲಿ ದೇವರೇ? ஏன்னா ಯಾಕಂದರೆ சவுல் இருக்கிறான், ಸೌಲುದಾನೆ, அவன் ராஜாவா இருக்கிறான், ಅವನು ಅರಸನಾಗಿದ್ದಾನೆ, அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுடுவானே. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾದ್ರೆ ನನ್ನ ಕೊಂದಾಕುತ್ತಾನಲ್ಲ. இன்னைக்கும் அநேக ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு பயங்க, ಇವತ್ತು ಅನೇಕ ಸೇವಕರ ಒಂದು ಭಯವು, அநேக ஊழியக்காரர்கள் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு பயம், ಅನೇಕ ಸೇವಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಭಯವು, அவங்களுடைய காரியம் வெறும் கர்த்தரோடு அவர்களோடு மட்டும்தான். ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ದೇವರು ಮಾತ್ರವೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இரண்டாவது வசனத்துல சவுல் அழகாக சாமுவேல் பேசுகிறார். ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸೌಲ್ ಸುಂದರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. சவுல் இதை கேள்விப்பட்டால், ಸೌಲ್ ಇದನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ, ஐயோ என்னை கொண்டு போட்டுடுவானே. ಅವನನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತಾರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஒரு ஊழியக்காரர் எதற்கெல்லாம் பயப்பட வேண்டி இருக்கு பாத்தீங்களா? ಒಂದು ಸೇವಕ யாருக்கெல்லாம் பயப்படணும்? ಯಾರಿಗೆಲ್ಲ ಭಯಪಡಬೇಕು? ஆமென். விசுவாசிங்க துக்கப்படுத்துவாங்க,
ವಿಶ್ವಾಸಿಗಳು ದುಃಖಪಡಿಸುತ್ತಾರೆ, கேவலமா பேசுவாங்க, ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க. ಜಗಳ ಆಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அதை எல்லாத்தையும் இப்படி தொடச்சிக்கிட்டு மறுபடியும் ஊழியக்காரன் அவங்க வீட்டை தேடி போகணும். ಅದೆಲ್ಲ ஆனா விசுவாசிங்க ஊழியக்கார கேட்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸೇವಕರ ಬಳಿ விசுவாசிகள் ஊழியக்காரங்களை தேடி வர மாட்டாங்க. ಸೇವಕರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವುದಿಲ್ಲ. விசுவாசிங்க ஊழியக்காருடைய கண்ணீரை கேட்க மாட்டாங்க. விசுவாசிகள் ஊழியக்காருடைய பட்டினி பசி அறிய மாட்டாங்க. ಸೇವಕರ ಹೊಟ್ಟೆ ಹಸಿ ಅದೆಲ್ಲ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆனா அவர்கள் சுயநலமாய் ஊழியக்காரர்கள் மட்டும் அவங்களை தேடி வரணும். ಆದ್ರೆ ಅವರು ಸ್ವತಃಕರಾಗಿ ಸೇವಕರು ಮಾತ್ರ ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நாங்க அப்படிதாங்க போறோம். ಇವತ್ತು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳು ஐயோ சபைக்கு வர மாட்டாங்களே, ಅಯ್ಯೋ ಸಭೆಗೆ ஐயோ நாலு பேர்ட்ட போய் தப்பா சொல்லுவாங்களே, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ತಪ್ಪೇ, அவங்க நம்மளை பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡದೆ ಕೊದ್ದಿ ஏசப்பா உமக்காக ಯೇಸಪ್ಪ ನಿಮಗೋಸ್ಕರ நாங்க அதை தொடச்சிக்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ಒರೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது தொடச்சிக்கிட்டு நாங்க போறோம். ஆண்டவரே, ಒರೆಸಿಕೊಂಡು ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ದೇವರೇ, என்ன பலவீனம் இருந்தாலும் ಏನು ಬಲಹೀನತೆ எங்க பலவீனத்தை கூட பாராம ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೋಡದೆ ಅಂತೆ அவங்க பலவீனமா இருந்தா நாங்க உடனே போய் பார்க்கணும், ಅವರು ಬಲಹೀನರಾಗಿದ್ರೆ ತಕ್ಷಣ உடனே போய் கேட்கணும். ತಕ್ಷಣ ಮಾತನಾಡಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சாமுவேலும் அப்படிதான். ಈ ಸಾಮುವೇಲನು ಹಾಗೇನೆ சவுல் ராஜாவுக்கு பயப்படுகிறார். ಸೌಲ ಅರಸನಿಗೆ ಭಯಪಟ್ಟನು. ஆனா ஆண்டு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு. ಅದು ದೇವನೋಡು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು. அவர் அங்க ஒரு டெக்னிக்க சொல்லி கொடுக்கிறாரு, ಅವರು ಒಂದು ಟೆಕ್ನಿಕ್ ಅನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ, ஒரு ஐடியா கொடுக்கிறாரு பாருங்க. ಒಂದು ಐಡಿಯಾ ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿರಿ. எனக்கு இந்த காரியத்தை படிச்ச உடனே ನನಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಓದಿದ ಕೂಡಲೇ நான் நினைச்சேன், ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡೆ, டே அப்பா நீ எவ்வளவு பெரிய கில்லாடி, ಅಪ್ಪ ನೀನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಿಲಾಡಿ, என்ன மாதிரி ஒரு ஐடியா, ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಐಡಿಯಾ. இந்த ஐடியா யாரால கொடுக்க முடியும்? ಈ ಐಡಿಯಾ ಯಾರಿಂದ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದೆ? அதுல சொல்றாரு பாருங்க, ಅದರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. அப்பொழுது கர்த்தர், ಆಗ ಕರ್ತನು, நீ ஒரு காளையை கையோடு எடுத்துக்கொண்டு போ, ನೀನು ಒಂದು ಕಾಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು, இதை கர்த்தருக்கு பலியிடுகிறேன் என்று சொல்லு. ಇದು ದೇವರಿಗೆ ಬಲಿ ಮಾಡು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ சவுல் உன்னை பார்த்து விட்டால், ಸೌಲನನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟರೆ, நீ அந்த பட்டணத்துக்கு போகிறது சவுலுக்கு தெரிந்து விட்டால், ನೀನು ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗೋ ಸೌಲಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಟ್ಟರೆ, அபிஷேகம் செய்கிறது சவுலுக்கு தெரிந்து விட்டால், ಅಭಿಷೇಕ ಮಾಡೋ ಸೌಲಿಗೆ ಗೊತ್ತಾಗಿಬಿಟ್ಟರೆ, அங்கே சாமுவேலின் பயத்தை நீக்கும்படிக்கு ಸಾಮುವೇಲನ ಭಯವನ್ನು கர்த்தர் ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். ದೇವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ஒரு ಐಡಿಯಾ, மாட்டை கொண்டு போ, ಒಂದು ಎತ್ತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು யார் கேட்டாலும் ಯಾರು நான் இத பலியிட போறேன். ಕೇಳಿದ್ರೆ ಬಲಿ ಕೊಡಕ್ಕೆ மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீ பலியிட போய் ಬಲಿ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿ அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மூப்பர்களையும் அரசர்களையும் பெரியவர்களையும் எல்லாரும் வரவை, ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಹಿರಿಯರು ಅರಸರು ಎಲ್ಲರನ್ನು ಕರೆ ಮಾಡು, அப்படியே ஈசாய்க்கும் சொல்லிடு. ಆಗ ಈಸಾಗಿನೂ ಹೇಳ್ಬಿಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அது அப்ப தப்பா தெரியாது. ನೋಡಿದ್ರೆ ಅವಾಗ ತಪ್ಪಾಗಿ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. டெக்னிக் தானேங்க, ಅದು ಟೆಕ್ನಿಕ್ ತಾನೆ. எவ்வளவு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க. ಎಷ್ಟು ಐಡಿಯಾ ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ. சவுல் ராஜாவும் யாரு? ಸೌಲ ಅರಸನು ಯಾರು? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ದೇವರಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟವನು. ஆனா இப்ப அவனுக்கு ஆண்டவருக்கு அவர் வேண்டாம், ಆದ್ರೆ ಇವಾಗ ದೇವರಿಗೆ ಅವರು ஆனா ஆண்டவருக்கு நீ வேணும். ದೇವರಿಗೆ ನೀನು ಬೇಕು. அதுக்காக கர்த்தர் என்ன செய்றாரு? ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? உன்னை தேடி வருவதற்கு ಹುಡುಕಿ ಬರುವುದಕ್ಕೆ உன் ஊழியக்காரரோடு கர்த்தர் பேசுகிறார், உன்னை அபிஷேகிக்க பேசுகிறார், உன்னை ஊழியத்துல நிறுத்த பேசுகிறார். நீ எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார், நீ எப்படி ஆராதிக்கணும், நீ எப்படி ஆராதித்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வ. ಮಾಡಿ ಐಶ್ವರ್ಯ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? நான் பலியிட போறேன், ನಾನು ಬಲಿ ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, நான் ஜெபிக்க போறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. இதோ தேவனுடைய ஆலயத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜாதி ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். ಆಲಯದಲ್ಲಿ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿ ಅರಸನಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவரை பார்ப்பதற்கு ನೋಡುವುದಕ್ಕೆ நீ எப்படி யோசிச்சு வேணாலும் தந்திரமாய் கடந்து வரலாம். ಯಾವ ರೀತಿ உன் குடும்பம் போகாத சபைக்கு, ಕುಟುಂಬ ಹೋಗಬೇಕು, நீ ஜபிக்க போகாத, நீ தினமும் ஏன் சர்ச்சுக்கு போகணும், அங்க போனா தான் ஜபிக்க முடியும் சொல்றாங்களா? ಹೋದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಾ? கர்த்தர் உனக்கு தந்திரத்தை கொடுக்கிறார், ತಂತ್ರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். நான் பலியிட போகிறேன், ಬಲಿ ಮಾಡಕ್ಕೆ ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, கர்த்தரை துதிக்க போகிறேன், ಸ್ತುತಿ ಮಾಡಕ್ಕೆ என் ಹೋಗುತ್ತೇನೆ. ராஜாவை பார்க்கவே நான் போனா, நான் ஜபிச்சா, நான் ஆராதித்தா, ஓ என் ஆசீர்வாதம் என் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வரும். ಆಶೀರ್ವಾದನ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ.
ஹalleluya. ஹalleluya. எந்த மாதிரி ஆசீர்வாதம்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದವು? கட்டுக்கட்ட பணம் இல்லங்க, ಕಟ್ಟಾಗಿ ಹಣ ಅಲ್ಲ, அபிஷேகம். ಅಭಿಷೇಕವು அபிஷேகம். ಅಭಿಷೇಕವು. ஆயல சவுல் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ಅದನ್ನು தைல கொம்பியில தைலத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ. ತೈಲ ಕೊಂಬನ್ನು ತೈಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊರಟು ಹೋಗು. சவுலை நிராகரித்து தாவீதை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். ಸೌಲ್ ನಿರಾಕರಿಸಿ ದಾವೀದ ನನಗೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆனா தாவீது பாருங்க, அந்த குடும்பத்தால வெறுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். ಆದ್ರೆ ದಾವೀದ ಕುಟುಂಬ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು, ನಿರಾಕರಿಸಿ ஈசாயிக்கு ரொம்பவும் கடைக்குட்டி பிள்ளை, ಈಸಾಯನಿಗೆ ತುಂಬಾ ಕೊನೆಯ ಮಗನು, கடைசியாக பிறந்தவன். ಕೊನೆಯಾಗಿ ಹುಟ್ಟಿದವನು. ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, பலமுறை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எச்சரித்திருக்கிறார். ಸಾರಿ ದೇವರ பலமுறை உன் ஊழியரோடு கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருக்கிறார். ಸಾರಿ ದೇವರ ಸೇವಕ ಮುಖಾಂತರ உன் மேல் அபிஷேகம் புறப்பட்டு வந்திருக்கிறது. ನಿನ್ನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಹೊರಳಿ ಬಂದಿದೆ. தானாக அபிஷேகம் வரவில்லை, ತಾನಾಗಿ ಅಭಿಷೇಕ கர்த்தரால பேசப்பட்டு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியக்கார நிமித்தம் உன்னை முன்பாக அழைத்து உன்னை சபை வளர்ச்சிக்காகவும் சபையின் எழுப்புதலுக்காகவும் சபையை நடத்தும்படிக்காகவும் உன்னை ஒரு தீர்க்கதரிசிகளுக்காக ஊழியத்தை செய்யும்படிக்காக உன்னை தகுந்த பாத்திரமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சாதாரணವಾಗಿ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ದೇವರಿಂದ ಮಾತಾಡಲ್ಪಟ್ಟು ಸೇವಕರ ಮುಖಾಂತರ கரங்களை தட்டி ஆவியானவரை கனப்படுத்துங்க. ஹalleluya. சாதாரணವಾಗಿ ಅಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಸಭೆಯ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ, ಆಮೆನ್. ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗಾಗಿ, ಸಭೆಯ ಎಳುಪುದಲಕ್ಕಾಗ, ಸಭೆಯ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕಾಗಿ, ಸಭೆಯ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ, ಶಪಿಪದಕ್ಕಾಗಿ, ಸಭೆಯ ಸಭಾ ಪಾಲಕರ ಜೊತೆ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳೆದಾಕಿ ನೀನು ತೆಗೆದು ದೂರ ಹಾಕಬೇಡ. ಅಭಿಷೇಕத்தை எடுத்து நீ தூர போட வேண்டாம். ஆமென். ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 61:1 என்ன சொல்லுகிறது? ஏசாயா ಬರೆದ ಗ್ರಂಥ 61 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே, ಜ್ಞಾನಸ್ನಾನ ಪಟ್ಟು ಕರೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಕೂಡಲೇ கர்த்தராகிய ஆவியானவர், ದೇವರ ಆತ್ಮನು, பரிசுத்த ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮ புறாவை போல கர்த்தராகிய இயேசுவின் மேல் இறங்கினார். ಪಾರಿವಾಳಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದರು. அவர் இறங்கின உடனே ಅವರು ಇಳಿದ ಕೂಡಲೇ அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டு போனார். ಅವರು ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದರು. அவர் மறுபடியும் தன் தகப்பனோடு தச்சன் வேலை செய்வதற்கு போகவில்லை. ಅವರು ಮತ್ತೆ ತಮ್ಮ ತಂದೆ ಜೊತೆಗೆ ಕೆಲಸ 30 வருஷம் வேலை செய்தார். 30 ವರ್ಷವೂ ಕೆಲಸ தன் குடும்பத்துக்காக காத்திருந்தார். ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ஆனால் என்றைக்கு ஆவியானவர் அவர் மேல் இறங்கினாரோ, ಯಾವಾಗ ಪವಿತ್ರ என்றைக்கு அவர் மேல் அபிஷேகம் புறப்பட்டு வந்ததோ, ಯಾವಾಗ ಅಭಿಷೇಕ ಹೊರಟು ಬಂದಿತ್ತು, அன்றைக்கே கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தராகிய இயேசு எழும்பினார். ಆವತ್ತೇ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕರ್ತ ದೇವರು ಎದ್ದೇಳಿದರು. என்றைக்கு தாவீதின் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ, ಯಾವತ್ತು ದಾವೀದನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕವು ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು, அந்த வசனம் அப்படியே சொல்லுது. 16வது அதிகாரத்தில் நீங்க முழுமையா பார்த்தீங்க என்று சொன்னால் 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ 13வது வசனத்தை வாசியுங்கள். 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. எழுதி வச்சு பிரசங்கத்தை பண்ணலங்க, ನಾನು ಬರೆದಿಟ್ಟು ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಿಲ್ಲ, சத்தியத்தை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ಸತ್ಯವನ್ನು ಪ್ರಸಂಗ ஆவியானவர் பேசுகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ದೇವರ ಆತ್ಮನು ನುಡಿಯೋದು ಮಾತನಾಡ್ತಾ சத்தமா நிதானமா வாசியுங்கள். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனையும் அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கியிருந்தார். ஹalleluya. 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 ஆமென். 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 எத்தனை பேர் ஊழியக்காரருடைய என்ன அபிஷேகத்தை, ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಸೇವೆಗಳಿಂದ ಬರುವಂತ ಅಭಿಷೇಕ உங்க மேல் இருந்த என்ன அபிஷேகத்தை அலட்சியப்படுத்தி இருக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಮೇಲಿದಂತ ಎಣ್ಣೆ ಅಭಿಷೇಕವನ್ನು கொச்சப்படுத்தி இருக்கிறீர்கள். ನೀವು ಅದನ್ನು ಕೊಚ್ಚೆ ಮಾಡಿದ್ದೀರಾ. உங்க மேல் இறங்கின அபிஷேகம், ನಿಮ್ಮ ಮೇಲಿದಂತ ಅಭಿಷೇಕ, உங்க மேல் இறங்கின ஆவியானவரை ಮೇಲಿದಂತ ಅವರು கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ಕೇವಲಪಡಿಸಿ பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள். ಇವತ್ತಿನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. அங்கே தாவீதின் மேல் எண்ணெய் வார்க்கப்பட்ட உடனே ಅಲ್ಲಿ ದಾವೀದನ ಮೇಲೆ ಎಣ್ಣೆ ಚುರಿಸಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ அங்கே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கி வந்து விட்டது. ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಅಭಿಷೇಕ இன்றைக்கும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன? ಇವತ್ತಿನ ಮೇಲಿದಂತ இன்றைக்கும் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எதற்காக? ಇವತ್ತಿನ ಮೇಲಿದಂತ ஆவியானவர் எதற்காக? ದೇವರ ಆತ್ಮ உனக்காக வாழ்வதற்கு, உன் குடும்பத்துக்காக வாழ்வதற்கு அல்ல, ನಿನ್ನಗೋಸ್ಕರ ಬದುಕೋದು, ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಬದುಕೋದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. உன்னால சகலத்தையும் செய்ய முடியும். நீ கர்த்தருக்கு வேண்டும் என்று கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்திருக்கிறார். ನಿನ್ನ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. ದೇವರು ನಿನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿ ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡು தாவீதை தெரிந்தெடுத்த ஆண்டவர், ದಾವೀದನ ತಿಳಿದುಕೊಂಡಂತ
ದೇವರು உன்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீ ஆளுகை செய்யும்படிக்கு ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು நீ சரியானவன், நீ சரியானவள், ಸರಿಯಾದವಳು. நீ கர்த்தருடைய வேலை செய்வ, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவ, நீ சபைக்கு ஓடுவ, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்ப, ಆತ್ಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀಯ. அந்த காரத்தின் ஆவிகளை நீ கட்டுவ. ಅಂತಕಾರ ದುರಾತ್ಮಗಳು ಕಟ್ಟುತ್ತೀಯ. இவண்ணமாய் அநேக காரியங்களோடு கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு நீயோ ಇವತ್ತು ನೀನು எதன் மேல் நோக்கமாயிருக்கிறீர்கள்? ಯಾವುದ್ರ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೀರಾ? பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நேரம் முடிகிறது. ಸಮಯ ಮುಗಿತದೆ. ஆனா இன்னும் பேசினா 2 hour பேச முடியும். ಅದು ಇನ್ನೂ ಮಾತನಾಡ 2 ಗಂಟೆ ಸಮಯ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. அந்த வசனம் சொல்கிறது, நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுகளையும் தேச்சரவர் இல்லாதவர் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வழியில நடத்தும்படிக்கு தான் அபிஷேகம். ಆ ವಾಕ್ಯ ವೇಳೆತೆ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿ ಇರುವುದರಿಂದ ಹೃದಯವನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಆ ಮಾತು. பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் ஆவியானவர் இல்ல, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರು. புதிய ஏற்பாட்டில கர்த்தர் கிரியை செய்தார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರು. அப்போஸ்தலர்கள் யார் தலை மேல கரங்களை வைத்தார்களோ அப்பொழுது ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கின உடனே அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக புறப்பட்டு போய் சமாரியாவிலும் அங்கே எரிகோவிலும் எல்லா 4 பக்கமும் இருக்கிற 4 திசையிலும் அவர்கள் புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಅಪೊಸ್ತಲರು ಯಾರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು ಅವರು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳು ಎಲ್ಲಾ ದಿಕ್ಕುಗಳು ಹೋಗಿ ದೇವರ ಆತ್ಮ ಸುವಿಶೇಷವನ್ನು ಸಾರಿದವರಾಗಿದ್ದರು. அதே சிஷ்யரில் ஒருவர் தான் கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் உயிரோடு இருந்து வெளிப்படுத்தலை எழுதி முடித்தார். ಅದೇ ಶಿಷ್ಯರ ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರಾಣವಾಗಿತ್ತು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಬರೆದು ಅವರು ಪ್ರಾಣವಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா, ஹalleluya, 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 ஆமென். ஆமென். பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அபிஷேகத்தை மேன்மைப்படுத்துங்கள், ಅಭಿಷೇಕವನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿರಿ, அபிஷேகத்தை உயர்த்துங்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು ಎತ್ತಿಸಿರಿ. அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும், ಆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಎತ್ತಿಸುತ್ತದೆ. அந்த அபிஷேகம் உன்னை மேன்மைப்படுத்தும். ಅಭಿಷೇಕವನ್ನು ಮೇನ್ಮೆಪಡಿಸುತ್ತದೆ. உன் பிரயாசத்தினால, உன் உயர்வுனால, உன் பணத்தினால, உன்னை பட்ட படிப்பினால வருகிற பண உயர்வுகள் உன்னை உயர்த்தாது. ನಿನ್ನ ಹಣದಿಂದ ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಬರುವಂತದ್ದು ನಿನ್ನ ಎತ್ತಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஆந்திர பகுதியில ஊழியத்தை செய்யும் போது, ಆಂಧ್ರ ಭಾಗದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ, அங்கே சத்தியத்தை அறிவிக்கும் போது ಅಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಹೇಳುವಾಗ, ஒரு ஊழியரை உயர்த்தி பேச மாட்டார்கள். ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಸೇವಕರು ಎತ್ತಿಸಿ ஆனால் அன்றைக்கு அநேக ஊழியர்கள் உங்கள் ஊழியரை குறித்து பேசும்படிக்கு கர்த்தர் செய்தார். ಆದ್ರೆ ಅನೇಕ ಸೇವಕರು ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಕುರಿತು ಮಾತನಾಡಿ ದೇವರ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರು. நான் ஊழியராய் 65 வருடங்கள் எனக்கு வயசாகுகிறது. ನನಗೆ 65 ವರ್ಷ, ನನಗೆ நான் ವಯಸ್ಸಾಗಿದೆ. ஊழியனாய் இருக்கிறேன். ನಾನು ಸೇವಕನಾಗಿದ್ದೀನಿ. இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தியத்தை, இதுவரைக்கும் நான் தியானம் பண்ணாத ஒரு சத்தியத்தை நீர் இன்றைக்கு போதித்தீர். ನಾನು ಕೇಳಿರುವಂತ ಒಂದು ಅಭಿಷೇಕವಾದ ಮಾತು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಾನು ಅದನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. என்னுடைய பழதான காரியங்களை நான் உடைத்து நொறுக்குவேன். ನನ್ನ ಹಲವಾದ ಜೀವಿತನ ತೆಗೆದು ಚೂರು ಮಾಡುತ್ತೇನೆ. மோசே செய்து நிறுத்தினதை ಮೋಶೆಯನ್ನು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದಂತನ್ನು எசேக்கியேல் உடைத்து நொறுக்கினதை போல ಎಸೇಕಿಯೇಲ್ ಎದ್ದು ಹೊಡೆದಾಗಿದ್ದ ತರವೇ என் முற்பிதாக்களும் என் தாயும் என் தகப்பனும் என் வம்சாவளியும் நாங்கள் முன்னே செய்து வந்த எல்லா வழிமுறைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் உடைக்கிறேன் என்று எழும்புங்கள் இயேசுவுக்காக. ನನ್ನ ದೇವರ ನಿಮಿತ್ತನ ಪ್ರತಿಗಳ ನಿಮಿತ್ತನ ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ಕಾಲ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದು ಚೂರು ಮಾಡಿ ಹಾಕುತ್ತೇನೆ ಎಂಬ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. தேவன் உங்களை நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. எவன் ஒருவர் கர்த்தருக்காக எழும்புகிறீர்களோ, ಯಾವನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದೇಳುತ್ತೀರೋ, உங்களுக்காக பரலோக சேனை உன்னோடு கூட எழும்பும். ನಿಮಗೋಸ್ಕರ ಪರಲೋಕ நீ தனிமையா எங்க எழும்பி நிக்க முடியல, ನೀನು ಒಟ್ಟಿಯಾಗಿ உன்னோடு தேவ தூதர்கள் நிப்பாங்க, உன்னோட பரலோக நிக்கும், தேவன் நிப்பாரு, ஆவியானவர் நிப்பாரு, அபிஷேகம் நிக்கும். அபிஷேகம் இருந்தால் சத்ருவும் உலகமும் உன்னை கண்டு நடுங்கும். ಅಭಿಷೇಕವಿದೆ, ಶೈತಾನ ಲೋಕ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ನಡುಗುತ್ತದೆ. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಜನರೇ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல பார்க்க போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಕ್ಕೆ உங்க ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. முன்னாடி பேசிக்கொண்டிருக்கிற நான் ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಮಾತನಾಡದೇ ಇರುವಂತ ನಾನು தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವಳು. ஹalleluya. ஹalleluya. அபிஷேகம் தவிர வேற ஒன்றும் எனக்கு மேன்மை கிடையாது. ಅಭಿಷೇಕದಿಂದ ನನಗೆ ಯಾವುದು ಹೆಚ್ಚು ಅಲ್ಲ. வேற எந்த ஆஸ்தி
ஆஸ்தியும் அந்தஸ்தும் சம்பாதனையும் நான் உயர மேலே மேலே கட்டடம் கட்டினாலும் என் ஆண்டவர் ஒரு ஊது போட்டால் அது அனைத்தும் சூராய் நொறுங்கி போகும். ನನಗೆ ದೇವರ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಏನು ஆனால் அபிஷேகத்துல மேலும் உயர்வைக்கு கர்த்தரனை வைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಎತ್ತರವುದಕ್ಕಾಗಿ இந்த அபிஷேகம் இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ಈ ಅಭಿಷೇಕವಿದ್ರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ನೀವು ஆனா நடக்காத ஒன்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಅದು ನಡೆದೇ ಇರುವುದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇನೆ. இப்படியும் நடக்குமா, சாத்தியமா? ಈಗೂ ನಡೆಯುತ್ತದೆ, ಸಾಧ್ಯವಾ? ஹalleluya. ஹalleluya. நடக்கும் என்பதற்கு நான் சாட்சி. ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ನಾನು ಸಾಕ್ಷಿ. ஹalleluya. ஹalleluya. பிரியமான தேவஜனமே, கடந்த நவம்பர் மாதத்திலே ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರ ಕರ್ತವ್ಯ ನವೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ 9ஆம் தேதியிலே 9ನೇ ತಾರೀಕು பயங்கரமான ஒரு தலைவலி எனக்குள்ள ஏற்பட்டது. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ದೊಡ್ಡ விடிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக ಮುಂಚಾನೆ 3 ಗಂಟೆಯಿಂದ 4 ಗಂಟೆ ಒಳಗಡೆ நான் உடனே எழுந்து நின்று அப்படியே தலைக்குள்ள கை விட்டு எதையும் பிடுங்கினதை போல ஒரு வலி, ನನ್ನ ತಲೆ ಒಳಗೆ அப்படி ஒரு கொடூரமான ஒரு வலி, ಕೈ ಹಾಕಿ ಕಿತ್ತು ಹಾಕ್ತಾರ ದೊಡ್ಡ ನೋವು ನನಗೆ. என்னால வலி தாங்க முடியாமல் எழுந்து விட்டேன். ನನ್ನ ನೋವು ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಎದ್ದು ಬಿಟ್ಟೆ. ஏசப்பா 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 என்று தலையில் அடித்துக் கொண்டேன். ಏಸಪ್ಪ ಏಸಪ್ಪ ಅಂತ ತಲೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟೆ. அடித்துக்கொண்டு தூக்க மயக்கத்தில் அப்படியே நான் தூங்கி விட்டேன். ಹಾಗೆ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟು ತಲೆಯಲ್ಲಿ யாரிடத்துல சொல்லவில்லை. ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. காலையில எந்திரிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் மறுத்து போச்சு. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನೋಡ್ತೇನೆ ಇದೆಲ್ಲ ಆಗಿ உணர்வே இல்ல. ನನಗೆ ಸ್ಪರ್ಶವೇ ಇಲ್ಲ. கொஞ்ச நேரத்துல லெஃப்ட் பக்கம் எல்லாமே அப்படியே உணர்வு இழந்து போயிடுச்சு. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆ ಎಡಗಡೆ ಎಲ್ಲ ನನಗೆ ಹಾಗೆ ಏನು ಸ್ಪರ್ಶವಿಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. என்னுடைய இடது பக்கம் எல்லாமே உணர்வில்லாமல் செயலில்லாதை போல மாறிவிட்டது. ನನಗೆ ಎಡಗಡೆ ಏನು ಕ್ರಿಯೆವಿಲ್ಲದೆ ஒரு பக்கம் முகத்திலிருந்து கால் வரைக்கும். ಒಂದು ಕಡೆ ಮುಖದಿಂದ ಕಾಲ್ ತನಕ. அப்பயும் நான் நினைச்சிட்டேன் நம்ம ஒரு சைடா படுத்திருப்போம், அதனால அப்படி ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு யாருக்கும் சொல்லல. ಆಗ ನಾನು ನೆನೆಸ್ಕೊಂಡೆ ಒಂದು ಕಡೆ ಮಲಗಿ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தது. ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಬಂದಿತ್ತು. என்னால ஆராதிக்க வாய் திறக்க முடியல. ನನ್ನಿಂದ ಆರಾಧಿಸಕ್ಕೆ ಬಾಯಿ ತೆರೆಯಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. டிரான்ஸ்லேட்க்கு பாஸ்டர் கூப்பிடுறாரு. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ என்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. என்னால முடியாதுன்னு கையாட்டனே. ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಕೈ ಅಲ್ಲಾಡಿಸಿದೆ. வீட்டுக்கு வந்தாரு. ಮನೆಗೆ ಬಂದರು. ஊழியக்காரர் வந்து என்ன திட்டுறாரு. ಸೇವಕರು ಬಂದು ನನ್ನ ಬೈದರು. என் கணவன் என்ன திட்டினாரு. ನನ್ನ ಗಂಡನನ್ನ ಬೈದರು. உனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துட்டாருன்றதுக்காக நீ இப்படியா பேசுவ, ನಿನಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಕೊಟ್ಟು இப்படியா நடந்து கொள்ளுவ, ಹೀಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? உனக்கு விருப்பம் வந்தா நீ சத்தியத்தை சொல்லுவ, ನಿನಗೆ ಇಷ್ಟವಿದೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೀಯಾ? இல்லனா சொல்ல மாட்டியா? ಇಲ್ಲಂತ ಹೇಳೋದಿಲ್ವಾ? கர்த்தர் உனக்கு தாளந்து கொடுத்துட்டாருங்கிற ஒரு காரியம் உனக்கு அப்படின்னு ದೇವರು ನಿನಗೆ ತಲಾಂತರವನ್ನು ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟಿದೆ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿನಗೆ. நான் அப்பதான் இரவு சொன்னேன். ನಾನು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ದೆ. அப்படி அல்ல, ಹಾಗಲ್ಲ. எனக்கு 3 நாட்களா இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ನನಗೆ 3 ದಿನ என்னால முடியல. ನನ್ನಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்போ அவர் கண்டுக்கல. ಆಗ ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. டோலோ டேப்லெட் போட்டு படுத்துற அப்படின்னுட்டாரு. ಡೋಲೋ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಹಾಕಿಕೊಂಡು ಮಲ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ அப்ப ஏசப்பா உங்களுக்கு தெரியும் ಏಸಪ್ಪ எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ನನಗೆ ಏನು ஆனா ನಡೆಯುತ್ತೆ என்னுடைய ஆவி பேசுகிறது. ನನ್ನ ಆತ್ಮ கர்த்தர் ಮಾತನಾಡುತ್ತದೆ. உனக்கு நன்மை செய்திருக்கிறார், ದೇವರು ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು கர்த்தர் உனக்கு ಮಾಡಿದ್ದಾನೆ. நன்மை செய்திருக்கிறார். எனக்கு ஒಳ್ಳೆதನ್ನು என் ஆத்மா பேசுது, ನನ್ನ ಆತ್ಮ அதை என்னால ಮಾತನಾಡುತ್ತದೆ. விவரிக்க முடியல. ಅದನ್ನು ವಿಸ್ತರಿಸಕ್ಕೆ என்ன நன்மை, ಏನೇ என்ன நல்லதாயிருக்கேன் வாழ்க்கையில, ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು என்னால அதை யோசிக்க முடியல. ನನ್ನಿಂದ ಯೋಚಿಸಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆமே, நான் விட்டுட்டேன். ನಾನು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. ஏசப்பா ಏಸಪ್ಪ எனக்கு நீங்க தான். ನನಗೆ ನೀವೇ. பயங்கர தலை வலிக்குது, ನನಗೆ ಭಯ. என்னால தாங்க முடியல. ನಾನು ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗ್ತಾ ஒரு ಇಲ್ಲ. வேல் எடுத்து அப்படியே டைட்டா கட்டி போட்டுக்கிட்டேன். ಒಂದು ಬಟ್ಟೆ ತೇಟೆ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. ஏசப்பா ஏசப்பான்னு அப்படியே தூங்கிட்டேன். ಏಸಪ್ಪ ಏಸಪ್ಪ ಅಂತ ಹಾಗೆ ಮಲಗಿಕೊಂಡೆ. ஆனா கர்த்தர் விடவே இல்லைங்க. ಆದ್ರೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು கர்த்தர் என் கணவனோடு பேச ஆரம்பித்தார். ದೇವರು ನನ್ನ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಕ್ಕೆ எனக்கு ಆರಂಭಿಸಿದರು. என்ன நடந்திருக்குன்னு தெரியாது இருந்த அவரை முதல்ல மனைவி ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮೊದಲಾಗಿ உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சு. ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಹಾಕಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ஹாஸ்பிட்டல் கொண்டு போன டாக்டர் பார்த்துட்டு ಅಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡಾಕ್ಟರ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು கர்த்தருடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆ. அவர் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், ಅವರು ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ ಡಾಕ್ಟರ್. அவர் சொல்றார் காட் கிரேஸ். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಗಾಡ್ ಗ್ರೇಸ್. இவங்களுக்கு பிரைன் ஸ்ட்ரோக் ஆயிருக்கு, ಇವರಿಗೆ ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்க, ತಕ್ಷಣ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು வீட்ல வைக்காதீங்க, ಮನೇಲಿ ಇಟ್ಬೇಡಿ. ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. ஆனா இவங்க பேசுறாங்க, ಆದ್ರೆ ಇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, கை கால் அசைக்கிறாங்க. ಕೈಕಾಲು ಅಲ್ಲಾಡುತ್ತಾರೆ. இது தேவனுடைய சுத்த கிருபை. ದೇವರ ಒಂದು ಕೃಪೆ. ஆனா நம்ம இது ஏமாந்து விட்டுட கூடாது. ನೀವು ಏಮಾರಿ ಬಿಟ್ಬಿಡಬಾರದು. உடனே என் கணவன் என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார். ತಕ್ಷಣ ನನ್ನ ಗಂಡನ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. நிமான்ஸ்ல தான் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ನಿಮ್ಮಾನ್ಸಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ. நிமான்ஸ்ல 10 நாள் எடுக்க வேண்டிய எல்லா செக்கப்புகளும், ನಿಮ್ಮಾನ್ಸಲ್ಲಿ 10 ದಿನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲ உணர்வு இருக்கிற ஒரு
பகுதியும் உணர்வில்லாத ஒரு பகுதியும் குண்டு பின்ல குத்தி அவர்கள் பரிசோதித்து பார்த்தார்கள். ನನಗೆ ಸ್ಪಷ್ಟವಿಲ್ಲದ ಒಂದು ಸ್ಥಳವು ಅದನ್ನು ಗುಂಡು ಪಿನ್ನಲ್ಲಿ ಚುಚ್ಚಿ ಅದನ್ನು அநேக பிளட் டெஸ்ட்கள் எடுத்தார்கள். அநேக விதமான ரிப்போர்ட்டுகள் வந்தது. ಅನೇಕ ರಿಪೋರ್ಟ್ಗಳು ಬಂದಿತ್ತು. டாக்டர் சொல்லிட்டார் இமிடியேட்டா பிரைன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ஆகணும். ಡಾಕ್ಟರ್ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಎಂಆರ್ಐ ಸ್ಕ್ಯಾನ್ ಬ್ರೈನ್ ಮಾಡಬೇಕು. இவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் லேட் கொடுப்பாங்க. ಇವರು ಒಂದು ವಾರ ನಂತರನೇ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனாலும் நீங்க போய் பேசினா ஒருவேளை சீக்கிரம் கொடுக்கலாம். ನೀವು ಹೋಗಿ ಮಾತನಾಡಿ அங்க தெரிஞ்சவர்கள் எனக்காக பேச ஆரம்பித்தார்கள். ಅಲ್ಲಿ ಗೊತ್ತಿರೋ ನನಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡಿದರು. அந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் கிட்ட போய் பேசின உடனே ಅಲ್ಲಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡುವ கர்த்தர் வழிவாசலை திறந்தார். ದೇವರು ದಾರಿ 1 ஹவர்ல எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. 1 ಅವರಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ உடனே பிரைன் ஸ்கேன் எடுத்தாச்சு. ತಕ್ಷಣ ಬ್ರೈನ್ ಸ್ಕ್ಯಾನ್ ತೆಗೆದಾಯಿತು. எம்ஆர்ஐ 1 ஹவர் 10 நிமிஷம் எடுத்திருக்காங்க. ಎಂಆರ್ಐ ಸ್ಕ್ಯಾನ್ 1 ಅವರ್ 10 ನಿಮಿಷ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. அதுக்குள்ள போய் வந்தது ஒரு நரகத்துக்குள்ள போயிட்டு வந்த ஒரு அனுபவம் மாதிரி எனக்குள்ள வந்துடுச்சு. ಅದರ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಬಂದು ನರಕ ஓ அழுதே. ಓ ಅಂತ ಹತ್ಕೊಂಡೆ. நான் எல்லாரும் இருந்தும் ನಾ ಎಲ್ಲರೂ ಇದ್ದು அன்னைக்கு கைவிடப்பட்டவளை போல நான் தனிமையில கடந்து போனேன். ಆವತ್ತು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವளாಗಿ ಒಂಟಿಯಾಗಿ ஏசப்பா எனக்கு நீங்க மட்டும் தான். ಯೇಸಪ್ಪ ನನಗೆ ನೀವು ಮಾತ್ರವೇ. எனக்கு யாரும் இல்ல. ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. என் கணவன் வெளியே இருக்கிறாரு. ನನ್ನ ಗಂಡ ಹೊರಗಡೆ ಇದ್ದಾರೆ. இந்த கொடன் மாதிரி இருக்கிற இடத்துல நான் ஒண்டியா இருக்கிறேன். ಈ ಗೊಡೋನ್ ತರ பயம் ஒரு பக்கம், ಭಯ ಒಂದು நடுக்க ஒரு பக்கம், ನಡುಗುತ್ತಾ ಒಂದು ಕಡೆ, இருள் சூழ்ந்த அந்த அறையில ಕತ್ತಲು ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ இயேசுவை மட்டும் கூப்பிட்டு கொண்டிருந்தேன். ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ என் குடும்பங்களை எல்லாம் நினைச்சேன். ನನ್ನ ಕುಟುಂಬ என் உறவுகளை நினைச்சேன். என் உடன்பிறப்புகளை நினைச்சேன். யாரும் எனக்கு இல்லையே. ಯಾರು ನನಗಿಲ್ಲ. எல்லாரும் இல்லாம இந்த சூழ்நிலை இருந்தா பரவாயில்ல. ಎಲ್ಲ ಇಲ್ಲದಿಂದ ஆனா எல்லாம் இருந்தோம். ಆದ್ರೆ ಎಲ್ಲ இன்னைக்கு நான் இப்படி வந்து நின்று கொண்டிருக்கிறேனே. ಇವಾಗ என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக கூட ஆள் இல்ல. ನನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು ಯಾರು. நான் துணி மாத்தணும், என் கூட ஒரு ஆள் துணைக்கு இல்ல. ನಾನು ಬಟ್ಟೆ ಹಾಕಬೇಕು ಯಾರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇಲ್ಲ. ஏசப்பா எனக்கு நீங்க தான். ಯೇಸಪ್ಪ ನನಗೆ ನೀವು. ரிப்போர்ட் வந்துருச்சு. ರಿಪೋರ್ಟ್ ಬಂದಿದೆ. நீங்க இமிடியேட்டா டாக்டர் போய் பாருங்க. ನೀವು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಡಾಕ್ಟರ್ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. டாக்டர் போய் பார்க்க போனோம். ಡಾಕ್ಟರ್ ಹೋಗಿ சரியாக இரவு 7 மணி. ಸರಿಯಾಗಿ 7 ಗಂಟೆ. டாக்டர் சொன்னாரு, ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದರು, இது எப்படி நடந்தது? ಇದು ಹೇಗೆ ನಡೀತು? இது எப்படி நடந்தது? ಹೇಗೆ ನಡೆಯಿತು? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. என்னுடைய நல்ல 45 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ்ல ನನಗೆ 45 இப்பேற்பட்டதை நான் பார்க்கல. ರೀತಿಯಾಗಿ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. பிரைன்ல ஒரு வெசல் ராப்சர் ஆயிருக்கு. ಮಿದುಳಲ್ಲಿ ಒಂದು ವೆಸಲ್ ರೈಸ್, ஒரு நரம்பு வெடிச்சிருக்கு. ನರ ಅದು ಒಡೆದು அநேக பிளட் கிளாட்ஸ் இருக்கு பிரைன்ல. ನನಗೆ ಬ್ಲಡ್ ಗಟ್ಟೆಗಳಿದೆ. ஆனா எப்படி ரெக்கவரி ஆனாங்க? ಹೇಗೆ ಅವರು ಅದರಿಂದ இவங்க எப்படி ரெக்கவரி ஆனாங்க? எப்படி இவங்க பேசுறாங்க? எப்படி கை கால் அசைக்கறாங்க? எனக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்க தெரியல. ஆனா ரிப்போர்ட் பிரகாரம் ಅದರ ರಿಪೋರ್ಟ್ ಪ್ರಕಾರ இவங்களுக்கு நான் சர்ஜரி பண்ணி இருக்கணும். ಸರ್ಜರಿ ಆಪರೇಷನ್ என் தலையை மொட்டடிச்சு ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಬೋಡಿ 40-50 தையல் இந்த இடத்துல 40-50 ಸ್ಟಿಚ್ಗಳು ತಲೆಯಲ್ಲಿ, தலையை ஓபன் பண்ணி ತಲೆಯನ್ನು ಅದು உள்ள இருக்கிற எல்லா பிளட் கிளாட்ஸ் எடுத்துக்கணும். ಒಳಗಡೆ ಇರೋ ಎಲ್ಲ ಬ್ಲಡ್ ಕ್ಲಾಟ್. ஆனா இவங்க ரெக்கவரி ஆனதுனால, ಅದು ರಿಕವರಿ ಆಗೋರು, இவங்க நல்லா பேசுறதுனால ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡೋರು, என்னால அது செய்ய முடியாது. ನನ್ನಿಂದ ಅದು ಮಾಡಕ நான் ಆಗೋದಿಲ್ಲ. வெயிட் பண்ணி பாப்போம். ನಾವು ವೇಟ್ ಮಾಡಿ ನೋಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ இத நான் ஏன் சொல்றேன்? ನನಗೆ அன்னைக்கு எனக்கு உறவுகள் இருந்தும், ಅವದನ್ನೆಲ್ಲ என் சபை இருந்தும், ನನ್ನ ಸಭೆ அநேக தேவ பிள்ளைகள் இருந்தும், தேவ ಭಕ್ತರು நான் அனாதையாய் தள்ளப்பட்டேன். நான் அனாதையாய் நினைத்தேன். ಅನಾಥಿಯಾಗಿ ಅನಿಸಿಕೊಂಡೆ. ஆனால் என் கூட இருந்த அபிஷேகம் என்னை விடவில்லை. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಂತ ಅಭಿಷೇಕ என் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. எல்லா கைவிட்டாலும் ಎಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟರು. கைவிடாத தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்னால் ಕೈ ಬಿಡದೆ ಇರೋ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರಬೇಕು. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. ಅಭಿಷೇಕ அபிஷேகமுனை காத்துக்கொள்ளும். ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. எல்லா விட்டாலும் ಎಲ್ಲ ಬಿಟ್ಟರು அபிஷேகமுனை விடாது. ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கும் எனக்கு என்ன நடந்ததுன்னு என் உறவுகளுக்கும் எல்லாருக்கும் தெரியாது. ಇವತ್ತು ನನಗೆ ಏನ್ ನಡೆದಿದೆ ನನ್ನ ಸಂಬಂಧಕ್ಕೆ ನನಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஆனா எனக்கும் என் கணவனுக்கும் தெரியும். ಅದು ನನಗೂ ನನ್ನ ಗಂಡನಿಗೂ ಗೊತ್ತು. என்னுடைய எல்லா பிளட் சாம்பிள்ஸ் ரிப்போர்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் சொல்லும் எனக்கு இருக்கிற பலவீனம். ನನ್ನ ಎಲ್ಲ ಟೆಸ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ಗಳು ಹೇಳುತ್ತದೆ ನನಗೆ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கும் டாக்டருங்க சொல்லி இருக்கிறது. ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ಗಳು ಹೇಳಿರೋದು. பிரைவேட்ல டாக்டர் பாக்குற அதே யுனிமான்ஸ் டாக்டர், ಪ್ರೈವೇಟ್ ಅಲ್ಲಿ ನಿಮಾನ್ಸ್ ಡಾಕ್ಟರ್ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. சண்டேன ரெஃப்ளாலஜி டாக்டர் பாக்குறேன். ಸಂಡೇ ನೆಫ್ರಾಲಜಿ ಡಾಕ್ಟರ್ ನೋಡ್ತೀವಿ. வாரத்துக்கு ஒரு தடவை நான் ட்ரீட்மெண்ட் சண்டே ஆனா ஈவினிங் போயிட்டு இருக்கிறேன். ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಲ ಭಾನುವಾರ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಗೆ ನಾವು நிமான்ஸ் டேப்லெட் எடுக்கிறேன். ನಿಮಾನ್ಸ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இதெல்லாம் எடுத்தாலும் ಇದೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡರು ஆமென் டாக்டருங்க சொல்றாங்க, ಡಾಕ್ಟರ್ಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ உங்களுடைய பிளட் தின்னா இருக்கிறதுனால, ನಿಮ್ಮ ಬ್ಲಡ್ ತುಂಬಾ ತಿನ್ನಾಗಿರುವುದರಿಂದ, கட்டி இருக்கிறத தின் பண்ணும்படிக்கு ஹெவி
ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೊಡ್ತಿರ್ತಾರೆ, ಎಕೋಸ್ಪ್ರಿನ್ ಹೆವಿ ಕೊಡ್ತಿರ್ಕಾங்க. ಅದು ಗಟ್ಟಿಯಾಗಿರೋದು ತಿನ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೆವಿ ಡೋಸ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಅನ್ನು ஏன்னா ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரெயின்ல இருக்கிற அந்த கிளாட்ஸ் உடையும்படிக்கு ಯಾಕಂದ್ರೆ ಬ್ರೈನ್ கரையும்படிக்கு ಅದನ್ನು ಕರಗಿ அதுல நீங்க படுத்தே இருக்கணும். ಅದನ್ನು ಮಲಗಿಕೊಂಡೇ ಇರಬೇಕು. நீங்க பேசக்கூடாது, ನೀವು ಮಾತನಾಡಬಾರದು, நீங்க எதையும் செய்யக்கூடாது, ಏನು ಮಾಡಬಾರದು, பச்சை தண்ணியில சுத்தமா கைய வைக்க கூடாது, ನೀವೇ ನೀರಲ್ಲಿ எப்பவுமே வாமா இருக்கணும். ಯಾವಾಗ ஏன்னா நரம்புகள் பலவீனமா இருக்கு, ನರಗಳು எது வேணாலும் நடக்கலாம். ಏನಾದ್ರೂ ನಡೆಯಬಹುದು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, எப்பாவது சடன்னா காதுல மூக்குல வாயில பிளட் வந்துட்டா ಯಾವಾಗ ಸಡನ್ ಆಗಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಮೂಗಲ್ಲಿ ಲತ್ತ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ அது சான்சஸ் இருக்கு. ಅದಕ್ಕೆ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. அப்படி வந்து விட்டால் ಹಾಗೆ ಬಂದು இம்மிடியேட்டா வந்து அட்மிட் ஆகணும். ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಬಂದು ಅಡ್ಮಿಟ್ Hallelujah. ಆಗಬೇಕು. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆன பேஷண்ட், ನೋಡಿರಿ, ಒಂದು ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿರುವಂತ ஒரு கோமால இருக்க வேண்டிய நானு, ಒಂದು ಕೋಮಾವಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನಾನು, பெட் ரிட்டனா இருக்க வேண்டிய நானு, ಒಂದು ಬೆಡ್ ಅಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡಿರುವಂತ ನಾನು என்னை உங்க முன்பதாக பேச வச்சிட்டு ನಿಮ್ಮ இருக்கிறாங்க. ಮುಂದೆ ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. எந்த கை வராம போச்சோ ಯಾವ ಕೈ அதே கையை நீட்டி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வச்சிட்டு இருக்கிறாரு. ಅದೇ ಕೈಯೇ ಚಾಸಿ எந்த சத்துரு என்னை கீழே தள்ள நினைச்சானோ ಯಾವ ಶೇತನ ಕೆಳಗೆ அவனை என்னை கொண்டே மிதிக்கும்படிக்கு கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். ನನ್ನಿಟ್ಟೇ ತುಳಿಯುವುದಕ್ಕಾಗಿ இதை விட அற்புதம் யாரால முடியும்? ಇದಕ್ಕಿಂತ ಅದ್ಭುತ ಯಾರಿಂದ ಆಗುತ್ತದೆ? எவரால முடியும்? ಯಾರಿಂದ ಆಗುತ್ತದೆ? அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குகிற தேவ பிள்ளையே, ಅಂತ ದೇವರ ನಮಸ್ಕರಿಸುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிரச்சனை கண்டு போராட்டத்தை கண்டு சூழ்நிலை கண்டு பயப்படாதே. ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕಂಡು ಹೋರಾಟಗಳನ್ನು ಕಂಡು பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತವೆ, ಹೋರಾಟ கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது ನಿಮ್ಮ ಸಂಗಡ நீ ಇರುವಾಗ சகலத்தையும் ஜெயிப்பா என்பதை மறந்து விடாதே. ನೀನು ಸಕಲವನ್ನು ಜಯಿಸುವೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. இதை கேட்கிற பிரியமான தேவ ஜனமே, ಇದನ್ನು ಕೇಳುವಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்று முதல் கர்த்தருக்காக நில்லுங்க. ಇವತ್ತಿನ ದೇವರಿಗೋಸ್ಕರ பாழாய் போகிற உங்கள் சபைகளை எழும்பி கட்டுங்க. ಹಾಲಾಗಿ ಇವರು ನಿಮ್ಮ ஆலயத்துக்காக ஆலயத்தின் சத்தியத்தில் திறப்புல நிக்க எழும்புங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ಸಭೆಯ ಬಾಗಿಲು ನಿಂತುಕೊಳ್ಳೋಕೆ ದೇವರು ಎದ್ದೇಳಿ கர்த்தர் உங்களை நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ.